மூலிகைகள் நம் ரத்தத்தில் இருக்கும் நச்சுத்தன்மையை நீக்கி நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அளிக்கின்றது. அந்த வகையில் மூலிகைகளை நாம் எவ்வாறு உட்கொள்ளலாம் என்பதை பற்றியும் மூலிகைகளின் சிறப்புகளை பற்றியும் நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நம் வீடியோலே வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் சீந்தில் கொடி. பொதுவாக இந்த சீந்தில் கொடியை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப அழகாக வளரக்கூடிய ஒரு தாவரம், பச்சை நிறமான இதய நிறம் வடிவிருக்கக்கூடிய இலைகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு தாவரம். அதோடைய ஒரு காம்பை எடுத்து நீங்கள் குறுக்கில் வெட்டி பார்த்தீங்கன்னா கூட நம்ம இரத்த குழாய்களில் எப்படி 3 வால்வுகள் இருக்கோ அதே போல் ஒரு அமைப்பை கொண்டிருக்கக்கூடிய ஒரு தாவரம் இந்த சீந்தில் கொடி. அதனால தான் இதய சம்பந்தப்பட்ட நோய்களுக்கும் இரத்த குழாய்கள் அடைப்பு சம்பந்தப்பட்ட நோய்களுக்கும் கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான மருந்துகளில் ஒன்றாக இந்த சீந்தில் கொடி இருக்கிறத பார்க்க முடிகிறது. ஆயுர்வேத மருத்துவ முறையாகட்டும், சித்த மருத்துவ முறையாகட்டும், ஈவன் யுனானி மருத்துவ முறையாகட்டும், எந்த மருத்துவ முறையாக இருந்தாலும் அதில் உபயோகப்படுத்தப்படுகின்ற மிக முக்கியமான 10 மூலிகைகளில் இந்த சீந்தில் கொடி ஒன்றாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இந்த சீந்தில் கொடி மைக்ரேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒற்றை தலைவலிக்கு ஒரு மிகச்சிறந்த மருந்தென்றால் மிகையாகாது. இன்றைக்கி நிறைய பேர் குறிப்பாக பார்த்திங்கன்னா அந்த பர்ஃபெக்ஷனிஸ்ட்டுன்னு சொல்லுவோம். இந்த வேலையை இப்படி தான் செய்யணும், காலையில் ஆஃபீஸ் போனோன்னா 7 மணிக்கு எழுந்துக்கணும், 8 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும், 9 மணிக்கெலாம் ஆஃபீஸில் இருக்கணும். ஒவ்வொரு வேலையை செய்யும் போதும் மிக நேர்த்தியாக அதுக்குள்ளே பர்ஃபெக்ஷனாக பண்ணக்கூடிய மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருக்குமே பொதுவாக ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை இந்த மைக்ரேன்னு சொல்லக்கூடிய ஒற்றை தலைவலி. அதே போல் அதிகமாக கோபப்படுபவர்கள், அதிகமாக தூங்க முடியாமல் கஷ்டப்படுபவர்கள், அதிகமாக நெகட்டிவ் தாட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய தேவையற்ற சுய சிந்தனைகளை வைத்திருப்பவர்கள் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த மைக்ரேன் சொல்லக்கூடிய ஒற்றை தலைவலி ஏற்படும். இந்த கோடை காலத்தில் இந்த மைக்ரேன் நோயாளிகளுக்கு நரக வேதனை தான். காலையில் அந்த வெயில் சுரியல்னு கண்ணில் பட ஆரம்பித்தாலே அந்த தலைவலி ஆரம்பிக்கும். தலைவலி ஆரம்பித்த உடனேயே வாமிட்டிங் ஆரம்பிக்கும். வாமிட்டிங் சென்சேஷனோ அல்லது வாமிட்டிங்கோ ஆரம்பிக்கிறத பார்க்கலாம். ஒரு நாளைக்கு முழுவதும் வாமிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த வாமிட்லாம் முடிஞ்ச பிறகு தான் தலைவலி குறையும். அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் நேரம் தூங்கி எழுந்தாங்கன்னா தலைவலி கொஞ்சம் பெட்டராகிற மாதிரி இருக்கும். சில பெண்களுக்கு பார்த்திங்கன்னா மாதவிலக்கு ஆரம்பிப்பதற்கு முன்பு இருந்து மாதவிலக்கு முடிகிறது வரையிலும் இந்த தலைவலி கண்டினியூ ஆகிறத நம்ம பார்க்க முடியும். இந்த மைக்ரேன் தலைவலி பிற்காலத்தில் மூளை சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனையாகவோ கண்களை பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய பிரச்சனையாகவோ மாறுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. மைக்ரேன் நோயாளிகள், அதாவது ஒற்றை தலைவலி இருக்கக்கூடிய நோயாளிகள் முறைப்படி சிகிச்சை எடுத்துக்கொள்ளவில்லை என்றால் நிச்சயமாக அவர்களுடைய கண் பார்வையில் ஒரு கடினமான பாதிப்பு ஏற்படுவதை நம்ம பார்க்க முடியும். அப்போ இந்த பிரச்சனையை எவ்வாறு குணப்படுத்துவது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதற்கு சீந்தில் கொடி ஒரு மிகச்சிறந்த அருமருந்து. நீங்கள் வலி நிவாரண மாத்திரை சாப்பிட வேண்டாம், ரொம்ப கஷ்டப்படுற மாத்திரைகள் மருந்துகள் எதுவும் வேண்டாம். எல்லா நாட்டு மருந்து கடைகள்லையும் உங்களுக்கு சீந்தில் கொடி கிடைக்கும். போய் அதை ஒரு 2 பேக்கெட் வாங்கிட்டு வாங்க. ஒரு 200 மில்லி தண்ணீர் எடுங்க, 2 டேபிள் ஸ்பூன் அதை போடுங்க. டீ வைக்கிற மாதிரி நல்லா அதை பாயில் பண்ணுங்கள், வடிகட்டுங்க. ரொம்ப கசப்பு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு கஷாயம் தான் அது. தேவைப்பட்டால் அதில் கொஞ்சம் பனங்கற்கண்டோ அல்லது வெல்லமோ சேருங்க, தேன் சேர்க்கக்கூடாது. ஸோ பனங்கற்கண்டு அல்லது வெல்லம் மட்டும் சேர்த்து காலையில் ஒரு கிளாஸ் குடிங்க, திருப்பி மாலையில் ஒரு கிளாஸ் குடிங்க. ஒரு 1 மந்த் இதை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுடைய ஒற்றை தலைவலியுடைய தாக்கம் குறைந்து போவதை நம்ம பார்க்கலாம். ஒரு 3 மாதம் இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களுடைய ஒற்றை தலைவலியே முழுமையாக இல்லாமல் இருப்பதை நம்ம பார்க்கலாம். இன்றைக்கு உடம்பை குறைப்பதற்கு நான் க்ரீன் டீ சாப்பிட்றேன், நான் ஓட்ஸ் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரிலாம் இல்லாமல் இயற்கையாகவே உடலை காத்துக்கொள்வதற்கு வழக்கமாக குடிக்கக்கூடிய காஃபி டீயை கம்ப்ளீட்டாக கட் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக ஏன் சீந்தில் கொடியிலிருந்து தயாரிக்கக்கூடிய ஒரு தேநீரையே நம்ம சாப்பிடக்கூடாது? ஏன்னா நாள் ஃபுல்லாக வருடக்கணக்கில் இந்த ஒற்றை தலைவலிக்காக மாத்திரை எடுத்துக்கொள்பவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதெல்லாம் இல்லாமல் மிகச் சுலபமாக 200 மில்லி தண்ணீர், 2 தேக்கரண்டி சூரணம் கொதிக்க வைத்து 100 மில்லியாக குறைங்க, வடிகட்டுங்க. ஒரு 2 கிராம் அல்லது 3 கிராம் பனங்கற்கண்டு அல்லது வெல்லத்தை அதில் போடுங்க, நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள், கரைங்க, நல்லா 2 கிளாஸ் குடிங்க. காலையில் ஒரு கிளாஸ், ஈவினிங் ஒரு கிளாஸ், தேவைப்பட்டால் மத்தியானம் கூட ஒரு கிளாஸ் சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிட்டு பாருங்கள். உங்கள் தலைவலி போயே போச்சு அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளீட்டாக போயிடுறத நம்ம பார்க்க முடியும். அந்தளவுக்கு ஒற்றை தலைவலியை குணப்படுத்தக்கூடிய ஒரு மிகச்சிறந்த மருந்து இது. இரண்டாவது, இந்த சீந்தில் கொடியுடைய முக்கியமான குணமே பார்த்திங்கன்னா இதில் நிறைய
ஆன்டிஹிஸ்டமின் சொல்லக்கூடிய காரணிகள் இருக்குது. அதாவது அலர்ஜி சம்பந்தப்பட்ட தும்மல் ஏற்பட்டாலோ அல்லது அலர்ஜி சம்பந்தப்பட்ட தும்மலினால் ஏற்படுகின்ற காய்ச்சல் இருந்தாலோ அதை நமக்கு குறைக்கக்கூடிய மிக அருமையான ஒரு மருந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சீந்தில் கொடி தான். இன்றைக்கி காலையில் எழுந்தோடனே பச்சுன்னு 10 தும்மல் தும்மக்கூடிய குழந்தைகளாகட்டும், அலுவலகத்துக்கு போய் உட்காந்து அந்த ஏசியில் உட்கார்ந்த உடனேயே மூக்கிலிருந்து லிட்டர் கணக்கில் தண்ணீர் கொட்டக்கூடிய அளவுக்கு மூக்கு வைத்திருக்கக்கூடிய ஆண் பெண் யாராக இருக்கட்டும், இரவு நேரமான படுத்த உடனே வறட்டு இருமல் ஏற்பட்டு தூங்க முடியாமல் கஷ்டப்படுகின்ற வயதானவர்கள் யாராக இருக்கட்டும், எல்லாமே உணவில் சேர்க்க வேண்டிய முக்கியமான ஒரு பொருள் என்னென்னா அந்த சீந்தில் கொடியிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு தேநீர் மட்டும்தான். ஒரு தேக்கரண்டி எடுங்க, ஒரு டம்ளர் வெந்நீரில் போடுங்க, நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள், பாயில் பண்ணுங்கள், வடிகட்டுங்க, அதை ஒரு கிளாஸ் குடிங்க. அந்த மாதிரி குடிக்க ஆரம்பிச்சிங்கனாலே ரொம்ப வேகமாக உடம்பில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதை பார்க்க முடியும். தேவையற்ற அலர்ஜி சம்பந்தப்பட்ட மருந்துகளை, ஆன்டிஹிஸ்டமின் சம்பந்தப்பட்ட மருந்துகளை எடுத்துக்கொள்வதை விட இயற்கை காரணிகளிலிருந்து உணவில் இந்த சீந்தில் கொடி கஷாயத்தை நம்ம எடுத்துக்கொண்டாலே மிகப்பெரிய அளவில் முன்னேற்றம் ஏற்படுறதை நம்ம பார்க்கலாம். மூன்றாவது பார்த்திங்கன்னா, இன்றைக்கு இந்த மூட்டு வலிகள், குறிப்பாக கவுட் சம்பந்தப்பட்ட ஆர்த்ரைட்டிஸ் நோய், அதே போல் இன்ஃப்ளமேட்ரி ஜாயிண்ட் டிசீஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு நோய், ரொமட்டாய்ட் பார்த்தா நெகட்டிவாக இருக்கும், சிஆர்பி பார்த்தா நெகட்டிவாக இருக்கும், இஎஸ்ஆர் பார்த்தா கொஞ்சம் எலிவேட்டடாக இருக்கும், ஆனால் எல்லா மூட்டுகள்லேயும் கடுமையான வலி மட்டும் இருக்கும், வீக்கம் இருக்காது, ஒன்றும் இருக்காது. காலையில் எழுந்துக்கும் போதே ஒரு 10 மூட்டுகளில் இருக்கக்கூடிய வலிகளோடு தான் எழுந்துக்கணும். எழுந்து ஒரு அரை மணி நேரம் ஆன பிறகு பார்த்திங்கன்னா அந்த வலிகள்லாம் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். திருப்பி ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆன பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகும். நைட்டு ஈவினிங் செட் ஆக திருப்பி அந்த வலி கடுமையாக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனைகளை குணப்படுத்தக்கூடிய ஒரு அருமையான மருந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த சீந்தில் கொடி தான். சீந்தில் கொடி ஒரு 10 கிராம் எடுத்துக்கோங்க. பால் 100 மில்லி, தண்ணீர் 200 மில்லி, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பாயில் பண்ணுங்கள். 100 மில்லியாக குறைங்க, பாலோட அளவுக்கு சுண்ட வைங்க, வடிகட்டுங்க. இந்த சீந்தில் கொடி போட்டு கொதிக்க வைக்கப்பட்ட அந்த பாலில் சிறிதளவு பனங்கற்கண்டு அல்லது தேன் அல்லது வெல்லம் கலந்துக்குங்க. காலையில் ஒரு வேளை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு வேளை உணவுக்கு முன்புன்னு ஒரு 3 மாத காலம் சாப்பிட்டு பாருங்கள். உங்கள் உடலில் இருக்கக்கூடிய வலிகள் படிப்படியாக குறைந்து குணமாகிறத நம்ம பார்க்க முடியும். எனவே நேயர்களே, இந்த சீந்தில் கொடி அப்படிங்கிறது சாதாரணமாக நமக்கு கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த மருந்து. பொதுவாக பார்த்திங்கன்னா வாத சம்பந்தப்பட்ட வியாதிகளுக்கு சீந்தில் கொடியை நெய்யோடு சேர்த்து சாப்பிடணும். பித்த சம்பந்தப்பட்ட வியாதிகளுக்கு சீந்தில் கொடியை வெல்லத்தோடு கலந்து சாப்பிட வேண்டும். கபம் சம்பந்தப்பட்ட வியாதிகளுக்கு சீந்தில் கொடியை தேனோடு கலந்து சாப்பிட வேண்டும். 3 வாத பித்த கபம் சேர்த்த சன்னிபாதம், ரொம்ப கிரானிக்கான ஒரு கவுட் டிஸார்டர் இருக்குது, ரொம்ப கிரானிக்கான ஆர்த்ரைட்டிஸ் இருக்குது, கிரானிக்கான மைக்ரேன் ஹெட்டேக் இருக்குன்னா ஒரு விளக்கெண்ணெயோட இந்த சீந்தில் கொடியுடைய சூர்ணத்தை கலந்து ராத்திரி படுக்கும்போது சாப்பிடுங்க. எவ்வளவு நாள்பட்ட மோசமான வியாதியாக இருந்தாலும் படிப்படியாக குணமாகிறத பார்க்க முடியும். எனவே நேயர்களே, இந்த சீந்தில் கொடியை ஒரு மருந்தாக அல்ல, ஒரு உணவாக, ஒரு மூலிகை தேநீராக நாம் தொடர்ந்து உபயோகப்படுத்தி வந்தோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். நாம் வாழும் சமூகமானது நன்மைகளையும் தீமைகளையும் உள்ளடக்கியவை. இவைகளில் நன்மைகள் எவை, தீயவைகள் எவை என்று எவ்வாறு அறிந்து உணர்ந்து வாழ்வது என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். நம் விடியல் ஏவா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஊடக சுதந்திரம் என்பது ஒரு ஜனநாயகத்தினுடைய ஒரு அடிப்படையான முதுகெலும்பு என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. ஊடகங்கள் சுதந்திரமாக செயல்பட்டால் மட்டுமே ஒரு நாட்டில் மக்களுடைய நியாயமான குரல்கள் எதிரொலிக்கும். ஒரு நாட்டினுடைய பன்முகத்தன்மை சார்ந்த ஒரு ஜனநாயக அமைப்பு என்பது நியாயமாக செயல்படும். ஆனால் ஒரு நாட்டினுடைய பன்முகத்தன்மையை ஒடுக்க நினைப்பவர்கள் அல்லது அரசியல் மாற்று கருத்துக்களை சிதைக்க நினைப்பவர்கள் அவர்கள் அதிகாரத்தில் இருந்தால் அவர்கள் செய்யக்கூடிய முதல் விஷயம் என்பது ஊடகங்களை நசுக்குவதாகும். இது உலகம் முழுக்க சர்வாதிகார ஆட்சியாளர்கள் எங்கெல்லாம் இருந்திருக்கிறார்களோ, பாசிச ஆட்சியாளர்கள் எங்கெல்லாம் இருந்திருக்கிறார்களோ, அவர்கள் ஊடகங்களுடைய குரல் விலையை நெறிப்பதைத்தான் தங்களுடைய முதல் கடமையாக வைத்திருந்திருக்கிறார்கள். இந்தியாவில் மிக நெருக்கடியான காலங்கள் இருந்ததுண்டு. முக்கியமாக இந்தியாவில் அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்ட போது ஊடக சுதந்திரம் பெருமளவிற்கு நசுக்கப்பட்டது. நேரடியாக ஊடகங்கள் தணிக்கைக்கு உள்ளாக்கப்பட்டன. பல ஊடகங்கள் தடை செய்யப்பட்டன.
ஆனால் அதையெல்லாம் எதிர்த்து அன்றைக்கு இந்தியா ஒரு மிகப்பெரிய ஒரு போரை நடத்தியது, ஒரு ஜனநாயக போரை நடத்தியது. அந்த போரில் வெற்றியும் பெற்றது. ஊடகங்களை நசுக்குகிறவர்கள் யாரும் வரலாற்றில் மிகப்பெரிய விலையை கொடுத்திருக்கிறார்கள். இப்பொழுது இந்தியாவில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது? இதுதான் இன்று நாம் பேச வேண்டிய மிக முக்கியமான விஷயமாக நான் நினைக்கிறேன். ஊடக சுதந்திரம் என்பது கிட்டத்தட்ட அதனுடைய அழிவின் விளிம்பிக்கே வந்துவிட்டது. அவசர நிலை காலத்தில் இருந்தது போல் அல்லாமல் இப்பொழுது வேறு விதமாக இந்த ஊடக சுதந்திரம் என்பது இப்பொழுது நசுக்கப்படுகிறது. முக்கியமாக மத்தியில் ஆளக்கூடிய பாஜக அரசு ஊடகங்களை முற்றாக அவற்றை தன்வயப்படுத்துவது, அப்படி தன்வயப்படுத்த முடியாத ஊடகங்களை சிதைத்து அவற்றின் மீது வழக்குகளை போட்டு முடக்குவது, இதை ஒரு வழக்கமான உத்தியாக கொண்டிருக்கிறது. தங்களுக்கு எதிராக எந்த மாற்றுக்குரல்களும் ஒலிக்கக்கூடாது என்பதுதான் பாஜக அரசினுடைய ஒரே நோக்கமாக இருக்கிறது. அப்படி பார்க்கிறபோது ஒருபுறம் சில விளிம்பு நிலை குழுக்களினால் எழுத்தாளர்கள், சிந்தனையாளர்கள் தாக்கப்படுவது அல்லது அவர்கள் கொலை செய்யப்படுவது போன்ற சம்பவங்கள் நடக்கின்றன. அரசே இப்பொழுது நேரடியாக இதுபோன்ற கட்டுப்பாடுகளை விதிப்பதற்கான பல்வேறு முயற்சிகளை இது செய்து வருகிறது. ஒருபுறம் பார்த்தீர்கள் என்றால் இன்றைக்கு ஊடகச் சூழல் என்பது மிகவும் கார்ப்பரேட் மயமாகி வருகிறது. பல சிறிய ஊடகங்கள் எல்லாம் பெரிய ஊடகங்களோடு இணைக்கப்பட்டு, பெரிய நிறுவனங்களோடு இணைக்கப்பட்டு அவை ஒரு அரசினுடைய ஊதுகுழல்களாக மாற்றப்படுகின்றன. முக்கியமாக நீங்கள் செய்திகளுக்காக பணம் கொடுப்பதிலிருந்து தொடங்கி மிரட்டல்களுக்கு பயந்து செய்திகளை வெளியிடுவது வரைக்கும் பல்வேறு விதமான விஷயங்கள் ஊடகங்களை பொறுத்த வரைக்கும் நடந்து கொண்டிருக்கின்றன. ஆளும் கட்சியினுடைய ஊதுகுழலாக ஊடகங்கள் செயல்பட வேண்டும் என்பதுதான் இன்றைய ஊடக தர்மமாக மாறிக்கொண்டிருக்கிறது. அப்படி ஊடக தர்மமாக மாறிவிட்ட இந்த ஒரு சூழலில் மாற்று கருத்துக்கள் என்பது, மாற்று அபிப்பிராயங்கள் என்பது தொடர்ந்து அழித்து ஒழிக்கப்படுவதை நாம் பார்க்கிறோம். இது எந்த விதத்திலும் ஒரு ஜனநாயக நாட்டினுடைய மாண்புகளுக்கு உகந்ததல்ல. ஒரு ஜனநாயக நாட்டினுடைய ஒரு அடிப்படை விழுமியங்களை இவை பாதுகாப்பதற்கு எந்த விதத்திலும் அது உதவாது என்பதை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் நாம் இந்த ஊடக சுதந்திரத்தை அடுத்த ஒரு நெருக்கடி என்பது சமீபத்தில் உருவாகி இருக்கிறது. NDTV என்பது ஒரு புகழ்பெற்ற ஆங்கில செய்தி தொலைக்காட்சி. அபிப்பிராயங்களை சுதந்திரமாக வெளிப்படுத்தக்கூடிய அந்த தொலைக்காட்சி என்பது சமீபத்தில் மத்திய அரசினுடைய அமலாக்கத்துறையினுடைய அந்த பரிசோதனைக்கு ரெய்டிற்கு ஆளாகி இருக்கிறது. இது வழக்கமாக ஏதோ ஒரு குற்றச்சாட்டின் அடிப்படையில் செய்யப்பட்ட ஒன்று அல்ல. அவர்கள் மீது ஏற்கனவே சுமத்தப்பட்ட சில குற்றச்சாட்டுகளை எல்லாம் அவர்கள் நீதிமன்றத்திலே அதற்குரிய பதில்களை அளித்து அதிலிருந்து அவர்கள் வெளியே வந்து விட்டார்கள். தேவையில்லாமல் அந்த குற்றச்சாட்டுகளை தோண்டி அதற்கு பொய்யான காரணங்களை உருவாக்கி திடீரென ஒரு சோதனை என்பது NDTV அலுவலகத்தில் நடத்தப்பட்டது. இது எந்த பின்புலத்தில் நடத்தப்பட்டது என்பதைத்தான் நீங்கள் பார்க்க வேண்டும். இந்த சோதனை நடத்தப்படுவதற்கு முந்தைய தினம் தொலைக்காட்சியிலே, அவருடைய தொலைக்காட்சியிலே ஒரு விவாதம் நடக்கிறது, ஒரு விவாத நிகழ்ச்சி. அதில் பாஜகவிலிருந்து வந்த பிரதிநிதி ஒருவர் அந்த செய்தி தொலைக்காட்சியை உள்நோக்கத்துடன் விமர்சிக்கிறார். அந்த செய்தி தொலைக்காட்சிக்கு ஒரு உள்நோக்கம் இருக்கிறது என்று கடுமையாக சாடுகிறார். அப்பொழுது அந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருந்த நிதி ரஸ்தான் என்கிற செய்தியாளர், நீங்கள் அவதூறு சொல்வதை ஏற்க முடியாது, நீங்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்க விரும்பவில்லை என்றால் நீங்கள் வெளியேறலாம் என்று சொன்னார். உடனே நீ யார் என்னை வெளியேறச் சொல்வதற்கு என்று கோபமாக அவர் கத்துகிறார். இது என்னுடைய நிகழ்ச்சி, இதை நான் ஒரு கண்ணியத்துடன் நடத்தி செல்வது என்னுடைய உரிமை என்று அவர் சொல்லுகிற போது அதற்கு மிக கடுமையான வார்த்தைகளால் அவரை அர்ச்சிக்கிறார். அது மட்டுமல்ல, தன்னை அவர்கள் வெளியே போகச் சொன்னார் அந்த செய்தியாளர் என்பதற்காக இந்த மிரட்டல் என்பது இப்பொழுது அந்த ஊடகத்தின் மீது விடுக்கப்பட்டிருக்கிறது. இது அரசு நேரடியாக செய்திருக்கக்கூடிய ஒரு மிரட்டல், வன்முறை, யாரோ சில உதிரி குழுக்கள் செய்தது அல்ல. இதன் மூலமாக எல்லா ஊடகங்களுக்கும் ஒரு எச்சரிக்கை விடப்பட்டிருக்கிறது. அந்த எச்சரிக்கை என்னவென்று பார்த்தால், எங்களுக்கு எதிராக யாராவது பேசினீர்கள் என்றால், அல்லது எங்களுடைய இடத்தை யாராவது நீங்கள் அனுமதிக்க மறுத்தீர்கள் என்றால், அல்லது எங்களுடைய உள்நோக்கங்களை நீங்கள் அனுமதிக்க மறுத்தால் உங்களை நாங்கள் இயங்க விட மாட்டோம், உங்களை மிரட்டுவோம், உங்களுக்கு தொந்தரவுகளை கொடுப்போம் என்று ஒரு தெளிவான செய்தி சொல்லப்படுகிறது. இந்த செய்தி என்பது NDTVக்கு மட்டும் கொடுக்கப்பட்ட செய்தியா? நிச்சயமாக இல்லை. அனைத்து ஊடக நிறுவனங்களுக்கும் இந்த செய்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று, எங்களுக்கு அடிமையாக இரு, இல்லாவிட்டால் மௌனமாக இரு. இதுதான் பாஜகவினுடைய கொள்கை. அப்படி மௌனமாக இருக்க விரும்பாத ஊடகவியலாளர்களுக்கு, ஊடக நிறுவனங்களுக்கு எதிராக பெரும் வன்முறை இப்பொழுது கட்டவிழ்த்து விடப்படுகிறது. இந்த வன்முறை என்பது நெருக்கடி நிலை காலத்தின் போது செய்யப்பட்டதை விட மிக கொடுமையான ஒரு வன்முறையாக இருக்கிறது. ஒருபுறம் ஊடகங்கள் விலைக்கு வாங்கப்படுகின்றன, ஊடகங்களில் பாஜக ஆதரவாளர்கள் உயர் பொறுப்புகளில் அமர்த்தப்படுகிறார்கள். இன்னொரு புறம் இதெல்லாம் சாத்தியமில்லாத நிறுவனங்கள் அல்லது பாஜகவை கருத்தியல் ரீதியாக ஏற்க மறுக்கிற, அவர்களை விமர்சனம் செய்யக்கூடிய நிறுவனங்கள் அடக்கி ஒடுக்கப்படுகின்றன. இந்த சூழலில் நாம் எப்படி ஒரு ஜனநாயகத்தினுடைய 4 அடிப்படை தூண்களில் ஒன்றான இந்த ஊடக சுதந்திரத்தை காப்பாற்றப் போகிறோம் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று கேள்வியாக இருக்கிறது. நாம் இந்த சுதந்திரத்தை விட்டு கொடுத்து விட்டால் பிறகு மக்களுடைய குரல் எங்குமே ஒலிக்காமல் போய்விடும். ஆட்சியாளர்கள் நாங்கள் விரும்புவதையெல்லாம் செய்யலாம் என்கிற ஒரு இடத்திற்கு வந்து விடுவார்கள். இதை நாம் எப்படி எதிர்கொள்ளப் போகிறோம்? இப்போ அதை எதிர்கொள்வதன் மூலமாகத்தான் NDTVயின் பக்கம் ஒட்டுமொத்த ஊடகமும் நிற்க வேண்டும். பாஜக அரசிற்கு எதிரான குரலை உரத்து ஒலிக்க வேண்டும்.
அப்படி ஒழித்தால் மட்டும்தான் ஊடகவியலாளர்களும் ஊடகங்களும் குறைந்தபட்ச சுதந்திரத்துடன் இயங்க முடியும். இல்லாவிட்டால் இந்தியாவை காரிருள் சூழ்ந்துவிடும் என்று சொல்லி மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பல துறைகளில் பல சாதனைகளை படைத்தவர்கள் அவர்களுடைய அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் பொழுது அது நமக்கு சிறந்த வழிகாட்டுதலாக அமைகின்றது. அந்த வகையில் இன்றைய சிறப்பு விருந்தினர் யார் என்பதை பற்றியும் அவர்கள் என்ன செய்திகளை நம்முடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறார்கள் என்பதையும் பார்க்கலாம். நம் விடியலை வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர் பகுதி. வணக்கம் நேர்களே, விடியலை வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் குழந்தையின்மை மற்றும் மகப்பேறு சிறப்பு மருத்துவர் டாக்டர் தாக்ஷாயினி. ஒரு குழந்தையின்மை சிறப்பு மருத்துவர் அப்படிங்கிற முறையில் இன்றைக்கி பெண்கள் நலம் சார்ந்து நிறைய சந்தேகங்கள் இருக்குது. ஒரு பெண் வயதுக்கு வந்த நாள் முதல் மாதவிடாய் காலம் நிற்கிற வரைக்கும் என்ன மாதிரியான ஒரு பிரச்சனைகள் எல்லாம் சந்திக்கிறான்னு பல விஷயங்களை நம்ம டாக்டர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். ஒரு மகப்பேறு மற்றும் குழந்தையின்மை சிறப்பு மருத்துவராக எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை முதல்ல வரவேற்கிறோம் மேடம். ஒரு பெண் மருத்துவர் அப்படிங்கிற முறையில் இன்றைக்கி இந்த மகப்பேறு சார்ந்த விஷயங்களில் நம்ம பேசும்போது இதை ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒரு அத்தியாவசியமான விஷயம். இதில் ஏதாவது ஒரு கோளாறு பிரச்சனை இருந்ததுன்னா அவங்களுடைய வாழ்க்கையே முழுமையாக பாதிக்கக்கூடிய ஒரு சூழலில் வயதுக்கு வந்த நாள் முதல் வயதான காலம் அந்த மெனோபாஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் பல நிலைகள் இருக்குது. பல பிரச்சனைகளை ஒரு பெண் சந்திக்கக்கூடிய சூழல் நம்ம பார்க்குறோம். ஒரு மருத்துவர் அப்படிங்கிற முறையில் இன்றைக்கி பெண்கள் நலம் சார்ந்து நிறைய விஷயங்களை எங்கள் நேர்களோட நீங்கள் பகிர்ந்துக்கணும் மேடம். முதல்ல பெண்கள் நலம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது ஒரு பெண் பூப்படைகிற காலம், அந்த பருவத்திலிருந்து நிறைய மாற்றங்கள் உடல் உறுப்புலையும் சரி மனதளவிலும் சரி ஏற்படுது. அந்த ஸ்டேஜ்லேருந்து நம்ம பேச ஆரம்பிக்கலாம் மேடம். கண்டிப்பாக. இப்போது ஒரு பெண், ஒரு சின்ன ஒரு கேர்ள் அடோலசென்ட்லேருந்து அந்த பியூபர்ட்டி ஏஜ் அட்டைன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நிறைய சேஞ்சஸ் வரும். உடம்பு அளவில் ஃபிசியோலாஜிக்கலி நிறைய சேஞ்சஸ் இருக்கும். சைக்கலாஜிக்கலி கூட அந்த சைல்டு வந்து நோ மோர் எ சைல்டு. ஸோ அது வந்து கொஞ்சம் வளர்கிற ஒரு இது வரும். ஸோ அந்த டீனேஜ்ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ நிறைய ஹார்மோனல் சேஞ்சஸ்னால தான் அவங்களுக்கு வந்து சம்டைம்ஸ் வந்து ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ராடனரியாக கூட வருவாங்க. சிலர் வந்து கொஞ்சம் ஒரு டிப்ரெசிவ் மூடில் கூட போகிறதுக்கு சான்ஸ் இருக்கும். இதுக்கு நிறைய காரணங்கள் வந்து அவங்களுக்கு இருக்கிற ஹார்மோனல் சேஞ்சஸ் கூட. ஸோ ஃபிசியோலாஜிக்கலின்னு பார்க்கும்போது ஒரு ஸ்மால் கேர்ள் ஃப்ரம் 10 years ஆன்வர்ட்ஸ், இப்போ நிறைய பேருக்கு வந்து 10 to 11 இயர்ஸ்லாம் கூட பியூபர்ட்டி, அதாவது பிஃபோர் 10 years ப்ரிகாஷியஸ் பியூபர்ட்டின்னு சொல்லுவோம். பட் ஆஃப்டர் 11-12 இயர்ஸ்க்கு மேலே இட் இஸ் கன்சிடர்ட் அஸ் நார்மல் ஒன்லி இப்போ. பட் மோர் தென் 16 இயர்ஸ் வரைக்கும் கூட ஏஜ் அட்டைன் பண்ணலைன்னா நம்ம அது சீரியஸாக என்ன விஷயம், எதனால அந்த மாதிரி இருக்குது, அவங்களுக்கு எதாவது குரோமோசோமல் அப்நார்மாலிட்டிஸ் எதாவது இருக்கா, இல்லை யூட்ரஸ் எதுவும் டெவலப் ஆகலையாங்கிற மாதிரியெல்லாம் பார்க்க வேண்டியதாக வரும். பட் இந்த நார்மல் ஃபேஸ் லைக் 11 to 13 இயர்ஸ் அந்த ஏஜ் அட்டைன் பண்ணுறதுங்கிறது வந்து நிறைய சேஞ்சஸ் உடம்புல இருக்குது. க்ரோத் இருக்கும் அந்த சமயத்தில், அவங்களோட பிரெஸ்ட் டெவலப்மெண்ட் இருக்கும், ஹேர் டெவலப்மெண்ட், இந்த ஆக்சிலா பியூபிக் ரீஜன் எல்லாமே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தென் மெனார்கே, தட் இஸ் ப்ளீடிங் ஆஃப் தி யூட்ரஸ், அந்த மாதிரி எண்டோமெட்ரியல் ஷெட்டிங் ஆகுறது. ஸோ இந்த 3 1 by 1 சேஞ்சஸ் வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த டைமில் வந்து ஒரு குழந்தை, ஒரு பெண் குழந்தைக்கு மதர் has to play a big role. ஆக்சுவலி மதர் வந்து இந்த மாதிரியான சேஞ்சஸ் வர்றதை பற்றி கொஞ்சம் அவங்களுக்கு முன்னாடியே சொல்லி வச்சா அவங்களுக்கு வந்து அது ஒரு அதிர்ச்சி இல்லாமல் இருக்கும். இப்போ பசங்க வந்து ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக இருக்காங்க, நிறைய பேருக்கு அவங்களுக்கு எல்லா விஷயங்களும் தெரியுது. ஸ்கூல்லேயும் நிறைய எஜுகேஷன் இதை பற்றி ஹெல்த் எஜுகேஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இன் டீட்டெயில் அவங்களுக்கு அந்த இன்கேஸ் அவங்க கரிக்குலமில் வந்து சில விஷயங்கள் படிக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த சமயத்தில். ஸோ சில விஷயங்கள் தெரியாது. ஸோ அந்த கரெக்ட் ஏஜில் ஏஜ் அட்டைன் பண்ணதுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இதெல்லாம் எப்படி நம்ம ஹெல்ப் பண்ணலாம் ஆஸ் ஒரு விமன் இனிஷியேட்டிவ் ஒரு கேர்ள் சைல்டோட இது எடுக்கணுங்கிற மாதிரி பார்க்கும்போது நியூட்ரிஷன் பிளேஸ் எ வெரி இம்பார்ட்டண்ட் ரோல். ஸோ வெரி ஹெல்தி நியூட்ரிஷன், லைக் அந்த ஜங்க் ஃபுட்ஸ், சுகரி ஐட்டம்ஸ், டூ மச் ஆஃப் ஐஸ்கிரீம்ஸ், கோலாஸ், அது அந்த மாதிரியான ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ண ஆரம்பிக்கணும் ஒன்றும். அண்ட் தே ஷுட் டேக் மோர் ஹெல்தி ஃபுட், லைக் நியூட்ரிட்டிவ் இது ஃபேக்டர்ஸ் இருக்கிற கூட ஃபுட்டு வந்து
வீட்டில் வந்து பேரண்ட்ஸ் கொஞ்சம் கைட் பண்ணணும். அண்ட் அதில் வந்து எல்லா விதமான இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் மல்டிக்ரெயின் இதில் யூஸ் பண்ணிக்கிறது, லாட்ஸ் ஆஃப் வெஜிடபிள்ஸ், லெக்யூம்ஸ் நிறைய, இந்த பயிர்கள் நிறைய சேர்த்துக்கிறது, ஃப்ரூட்ஸ், ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் நிறைய எடுத்துக்கிறது, அந்த மாதிரியான ஃபுட் அதிகமாக சேர்த்துக்கணும். ஸோ நியூட்ரிஷன், ப்ரோட்டீன், கொஞ்சம் அமௌண்ட் ஆஃப் ஃபேட் தேவை தான் எல்லாருக்கும், எஸ்பெஷலி சில்ட்ரனில் நெவர் மேட்டர். அவங்க எக்ஸ், மீட், நான்-வெஜிடேரியன் எடுக்கிறவங்க தே கேன் டேக் ஆல் தோஸ் ஃபுட் ஆல்சோ. பட் என்னென்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு அந்த எக்ஸசைஸ், பிகாஸ் இப்போது நம்ம லைஃப் ஸ்டைல் வந்து மாறிட்டே வருது. ஈவன் இன் சைல்ட்ஹுட் டு அடோலசென்ட் பார்த்திங்கன்னா லைஃப் ஸ்டைல்ஸ் ஹவ் சேஞ்ச். நிறைய குழந்தைகள் இப்போது வெளியில் விளையாடுறத நம்ம பார்க்குறது ரொம்ப கம்மி. ஸோ எல்லாருமே வந்து தேர் பிஸி வித் சம் கேட்ஜெட்ஸ். ஒரு டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆக அதில் ப்ளஸ்ஸும் இருக்கும் மைனஸும் இருக்கும். ஸோ அதில் வந்து சில்ட்ரன் ஆர் பிகமிங் சார்ட் ஆஃப் கவுச் பொட்டேட்டோஸுங்கிற மாதிரி சொல்லுவோம். ஸோ அதில் என்ன ப்ராப்ளம்னா ஒபிசிட்டி செட்டின் ஆச்சுன்னா சைல்ட்ஹுட்டில் இட் இஸ் எ பிக் ப்ராப்ளம். ஸோ அது இல்லாமல் தைராய்டு ஹார்மோன் ப்ராப்ளம்ஸ் சில டைம் சில்ட்ரனில் நோட்டீஸ் பண்ணுறோம். ஸோ அதெல்லாம் ஹேஸ் டு பி டேக்கன் கேர் டியூரிங் திஸ் puberty age. ஸோ இது கன்சிடர் பண்ணிவிட்டு அவங்களோட ஹெல்த் எப்படி இருக்குங்கிறது பார்த்தா, இன்கேஸ் ரொம்ப ஏர்லியராக வர்றது தப்பு, அட் த சேம் டைம் ரொம்ப லேட், ஈவன் ஆஃப்டர் 15 years ஒரு கேர்ள் சைல்டு puberty இடையில இல்லை மெனார்கே ஸ்டார்ட் ஆகலைன்னா டாக்டர்ஸ் ஹவ் டு பி கன்சல்டட், ஹார்மோனல் செக்அப் பண்ண வேண்டியதாக வரும். பட் பேசிக்கலி நியூட்ரிஷன் அண்ட் எக்ஸசைஸ் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இந்த டைம்லன்னு நினைக்கிறேன். இப்போது பெண்கள் பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் முதலே சொன்னீங்க 10+ years அதுலேருந்து அந்த பியூபர்ட்டி அட்டைன் பண்ணாங்கன்னா அது நார்மல், 11 and above would be fine. ஆனால் நிறைய இப்போ பேசும்போது சொன்னீங்க 16 வயசுக்கு அப்புறம் வரலைன்னா தான் அதை நம்ம வந்து மருத்துவரை பார்க்கணும். இன்னைக்கு இந்த மாதிரி ஏர்லியாக வர்றது ஒரு ஸ்டேஜில் ப்ராப்ளம் அப்படின்னா, அந்த மாதிரி தள்ளி போகிறதும் பிரச்சனை இருக்கு இல்லையா? ஒரு 16-17 yearsக்கு அப்புறம் ஒருத்தங்க ஏஜ் அட்டன் பண்ணலை, வயதுக்கு வரல அப்படின்னா என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு? கண்டிப்பாக இப்போது 15 பிலோ, அதாவது 15 வயசுக்கு முன்னாடி வந்துச்சுன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. நான் சம்டைம்ஸ் அந்த ரொம்ப மெலீஸாக இருக்கிறவங்க, ரொம்ப வெயிட் குறைவாக இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் லேட் பியூபர்ட்டி கூட பார்த்துருக்கோம். பட் 15 தாண்டி 16th yearல கூட அவங்களுக்கு ஃபஸ்ட்டு பீரியட் ஸ்டார்ட் ஆகலை அப்படின்னு சொன்னால் நம்ம இது கொஞ்சம் சீரியஸாக தான் பார்க்கணும். ஸோ பேசிக் ஹார்மோனல் ப்ராப்ளம் இருக்காங்கிறது செக் பண்ணணும். இல்லை பை பர்த் அந்த குழந்தை வந்து அவங்க தாயோட கர்ப்பத்தில் இருக்கும்போதே அந்த ஃபார்மேஷன் டைம்லேயே வந்து அவங்களுக்கு உண்டாகக்கூடிய சேஞ்சஸ், அந்த ஒரு கேர்ள் சைல்டுக்கு வரக்கூடிய சேஞ்சஸ், அதாவது யூட்ரஸ் ஃபார்ம் ஆகக்கூடிய டியூபு, ஓவரிஸ் ஃபார்ம் ஆகிறது, அதெல்லாம் கூட ப்ராப்ளம் இருக்கிறதுக்கு சான்ஸ். அதாவது யூட்ரைன் ஏஜெனிசிஸ்ன்னு சொல்லுவோம், இல்லை ஹைப்போபிளாஸ்டிக் யூட்ரஸ்ன்னு சொல்லுவோம். ஓவரிஸ் சரியாக டெவலப் ஆகாமல் இருக்கிறது பார்ப்போம். ஸோ இந்த மாதிரியான கண்டிஷன்ஸில் ஒரு சில சென்ட்ரோம்ஸ் கூட இருக்குது. இதில் இந்த மாதிரியான கண்டிஷன்ஸில் அவங்கள வந்து 16 years and above கூட பீரியட்ஸ் வராமல் கூட இருக்கலாம். ஸோ 15 and above வரலனால நம்ம வந்து சில இன்வெஸ்டிகேஷன்ஸ் பண்ணி ஸ்கேன் பண்ணி பார்த்தாலே தெரியும். யூட்ரஸ் அந்த ஏஜ்க்கு உண்டான ஒரு சின்ன யூட்ரஸ், ஓவரிஸ் எல்லாம் தெரிஞ்சால் கூட we can still நம்ம பார்க்கலாம். இன்னொரு 6 months கொஞ்சம் நல்ல நியூட்ரிஷன் கொடுங்க, அதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். பேசிக் ஹார்மோன்ஸ் லைக் தைராய்டு அதெல்லாம் கூட செக் பண்ணி பார்த்துக்கலாம். பட் ஓவர் அண்ட் அபவ் தட் இந்த மாதிரியான ப்ராப்ளம் இருந்ததுன்னா நம்ம எண்டோக்ரைனாலஜி டாக்டர்ஸ் ஒரு வாட்டி கன்சல்ட் பண்ணிவிட்டு மெடிசன்ஸில் வந்து பீரியட்ஸ் வர வைக்கலாம். பட் அவங்களோட சைக்கிளிக்கல் பீரியட்ஸ் அது ஹெல்ப் ஆகுமா, இல்லை யூட்ரஸே டெவலப் ஆகலைன்னா அவங்களுக்கு ஃபர்தர் கவுன்சிலிங் அந்த மாதிரி, அப்போது அந்த ஏஜுக்கு உண்டான கவுன்சிலிங் நம்ம கொடுக்க வேண்டியதாக வரும். ஓகே. ஸோ இது ஒரு நம்ம ஒரு எண்டோக்ரைன் சார்ந்த ஒரு பிரச்சனையாக இருக்கும், அதை ஸ்டிமுலேட் பண்ண வேண்டிய ஒரு அவசியமும் இருக்கு. எண்டோக்ரைன் ஆர் கன்ஜெனைட்டல் ஆப்சன்ஸ் ஆஃப் தி யூட்ரஸ், அதாவது கன்ஜெனைட்டல் முல்லேரியன் ஏஜெனிசிஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது அந்த மாதிரி கண்டிஷன்ஸில் பார்த்திங்கன்னா யூட்ரஸ் கூட வளர்ந்துருக்காது, ஓவரிஸ் சில டைம் இருக்கும், பட் யூட்ரஸ் சுத்தமாக வளர்ந்துருக்காது, இல்லை ஒரு சின்ன ஒரு ஸ்மால் லேயர் ஆஃப் டிஷ்யூ மாதிரி தெரியும். ஸோ இதெல்லாம் வந்து ஃபர்தர் இப்போ நிறைய விஷயங்கள் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். யூட்ரஸ் டிரான்ஸ்பிளான்டருக்கும் கூட சயின்ஸ் வளர்ந்துட்டுருக்கு. ஸோ அந்த மாதிரியான திங்ஸ் வந்து நம்ம லேட்டர் ஆன் இன் லைஃப் யூஸ் பண்ண வேண்டியதாக வரும். பட் டயக்னோசிஸ் அட் தட் டைம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே. ஸோ
இப்போது இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு திருமணம் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியில் அந்த டைமில் கண்டிப்பாக அவங்களுக்கு பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தெரிய வரும் இல்லைங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜஸில் இந்த இன்ஃபர்டிலிட்டி குழந்தையின்மை சிறப்பு மருத்துவர் அப்படிங்கிற மாதிரில இப்படி ஒரு குறைபாடு 16-17 வயசில் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் எவ்வளோ தூரம் இருக்குது? இதில் நான் இப்போ சொன்னேன் இல்லைங்களா, 2 விஷயம். ஒன்றும் யூட்ரஸ் மட்டும் டெவலப் ஆகாமல் இருக்கும், பட் ஓவரீஸ் இருக்கும். ஸோ ஓவரீஸ் இருந்ததுன்னா நம்ம வந்து இப்போது ஆக்சுவலி சஜஷன் ஆஃப் சர்ரோகேட் மதர் எல்லாம் நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். பட் இப்போ நிறைய லாஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். நம்ம கண்ட்ரியில் இருக்கிற லாஸ் நிறைய சேஞ்ச் ஆகிட்டு இருக்கிறதுனால சர்ரோகேசி பற்றி லாட்ஸ் ஆஃப் டிஸ்கஷன்ஸ் போயிட்டுருக்கு. பட் ஆல்ட்ரூசிக்னு சொல்லுவோம், அதாவது நோன் பர்சன் நம்ம சர்ரோகேசியை பண்ணிட்டு கொடுக்கறதுக்கு ரெடியாக இருந்தால் நம்ம பண்ணிக்கலாம் லேட்டர் ஆன். ஏன்னா அந்த பெண்ணில் இருக்கிற ஓவரீஸில் இருக்கிற எக்ஸ் யூஸ் பண்ணி அவங்க மேரேஜ் ஆகிறவங்க அவங்க ஸ்பெர்ம்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து we can use those embryos for surrogacy. சரிங்களா? இன்னொருத்தர் யூட்ரஸில் வந்து அது உள்ளே வளர வச்சுட்டு பேபி இது பண்ணுற மாதிரி. இல்லை த அதர் டைப், அதாவது ஸ்ட்ரீக் ஓவரிஸ், டர்னர் சிண்ட்ரோம் சொல்லுவோம். டர்னர் சிண்ட்ரோமில் வந்து யூட்ரஸ் இருக்குது பட் ஓவரிஸ் இருக்காது. இல்லை ஓவரிஸ் ரொம்ப ஸ்ட்ரீக் ஓவரிஸ்ன்னு சொல்லுவோம், ரொம்ப தின்னாக இருக்கும் ஓவரிஸ், பட் அதில் எக் ஃபார்மேஷன் ஆகாது. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நாங்கள் எக் வந்து டொனேஷன் எடுத்துக்கலாம் இன்னொரு லேடிலேருந்தா அந்த ஏஜ் வரும்போது. இதெல்லாம் வந்து அந்த ஏஜ் வரும்போது ஆஃப்டர் மேரேஜ் இல்லை பிஃபோர் தட்டே டயக்னோசிஸ் இருந்தால் கூட ஆஃப்டர் மேரேஜ் இதெல்லாம் ஒரு கவுன்சிலிங் மாதிரி ஒரு ஷெட்யூல் பண்ணிவிட்டு then we have to go for egg donation with husband's sperm, embryo formation பண்ணிட்டு அவங்க யூட்ரஸ்குள்ளேயே குழந்தை வளர்த்துற மாதிரி, ப்ரெக்னன்சி கண்டினியூ பண்ணுற மாதிரி. வயதுக்கு வர்ற நாள் அந்த நேரம் அப்படிங்கிறது எல்லாரும் வீட்டில் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்லுவாங்க. அது இவ்வளோ பெரிய கான்சிக்வன்சஸ் ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் அப்பயே நம்மளுக்கு இண்டிகேட் பண்ணுது. இப்போது பிரச்சனை அப்படிங்கிறத தாண்டி மேடம், ஒரு நார்மலாக இருக்கிறவங்க ரெகுலராக அவங்களுக்கான பீரியட்ஸ் இந்த சைக்கிள் அதெல்லாம் தொடர்ந்தவங்களுக்கு கூட திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறமா 1 வருடம் குழந்தை இல்லாமல் இருக்குது அப்படிங்கிற ஒரு கண்டிஷனையும் நம்ம பார்க்குறோம். எந்த ப்ராப்ளமும் இல்லாதவங்களுக்கு கூட குழந்தை இல்லாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? நிறைய காரணங்கள் இருக்குது. இப்போது குழந்தையின்மைங்கிறது வந்து கைனகாலஜி, இப்போ நாங்கள் எங்களோட சப்ஜெக்ட் ஆப்ஸ்டெடிக்ஸ் கைனகாலஜிங்கிற மாதிரி 2 பிரிவாக இருந்தது. இப்போ வந்து இன்ஃபர்டிலிட்டிங்கிறது இன்னொரு பிரிவாயிடுது. அதாவது அந்த அளவுக்கு நாங்கள் நிறைய பர்சன்ஸ் ஆர் நிறைய கப்பிள்ஸ் வந்து நாங்கள் பார்த்துட்ருக்கோம் இப்போது. ஸோ 15% ஆஃப் ஆல் கைனக் பேஷண்ட்ஸ் வந்து இப்போது ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம்ஸோடு தான் வராங்க. ஸோ இதுக்கு என்ன காரணம்னுங்க பார்க்கும்போது லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இதில் ஒரு தெரிய வருது, போத் மேல் இன்ஃபர்டிலிட்டி அண்ட் ஃபீமேல் இன்ஃபர்டிலிட்டியில். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் சொல்கிற மாதிரி பீரியட்ஸ் ரெகுலராக தான் இருந்தது, யூட்ரஸும் நார்மலாக இருக்கும், ஓவரிஸும் நார்மலாக இருக்கும், பட் ஸ்டில் கன்சீவ் ஆகலைங்கிற மாதிரி சம்டைம்ஸ் அன்எக்ஸ்பிளைன்ட் இன்ஃபர்டிலிட்டிஸ் கூட நாங்கள் பார்க்குறோம். ஈவன் மேல் பார்ட்னரோட ஸ்பெர்ம் அண்ட் சிமென் மார்ஃபாலஜி எல்லாமே ஸ்பெர்ம் மார்ஃபாலஜி எல்லாம் நார்மலாக இருந்தால் கூட அன்எக்ஸ்பிளைன்ட் இன்ஃபர்டிலிட்டிங்கிறது வந்து ஒரு பிரிவாக நாங்கள் பார்க்குறோம். ஸோ இதுக்கு பல காரணங்கள் இருக்குது. ஒன், நான் சொன்ன மாதிரி நியூட்ரிஷன் அண்ட் ரெகுலர் எக்ஸசைஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஏன்னா நிறைய பெண்கள் பார்த்திங்கன்னா ஒரு 20-25 இயர்ஸ் தான் இருப்பாங்க, ஆர் ஈவன் பிஃபோர் தட் மேரேஜ் டைமில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஒபிசிட்டி இம்பார்ட்டண்ட்டாக நாங்கள் பார்த்துட்ருக்கோம். ஸோ ஒபீஸாக இருக்கிறவங்களுக்கு யூஸ்வலி நிறைய ஹார்மோனல் சேஞ்சஸ் இருக்கும். இந்த மாதிரியான கேர்ள்ஸ் பார்த்திங்கன்னா ஹைப்போதைராய்டிசமும் கூட இருக்கும், ஹார்மோன் ப்ராப்ளம் இருக்கும். வெரி யங் ஏஜில் வந்து இவங்க டயபெட்டிக்ஸ் கூட ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்கிறவங்க ரொம்ப கட்டாயம் நாங்கள் வந்து ஈவன் அட் ஆஸ் ஏர்லி அஸ் 28 இல்லை 30 இயர்ஸ்லாம் கூட அவங்களோட பிளட் சுகர்ஸ் வேரியேஷன் பார்க்குறது கூட பார்த்துருக்கோம். இது மட்டும் இல்லாமல் ஓவரீஸில் சில டைம் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ பாலிசிஸ்டிக் ஓவரீஸ் ரொம்ப ரொம்ப காமன். இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் ஏஜ்லேருந்து முதல் கொண்டு பீரியட்ஸ் வந்து எப்போவுமே கொஞ்சம் இர்ரெகுலராக தான் இருக்கும். ஒரு 35 days 40 days அந்த மாதிரி வந்துட்டுருக்கும். ஈவன் 35 days ரெகுலராக வந்தால் கூட we take it as regular periods only. பட் எவ்ரி டைம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும்போது, அதாவது ஒரு தடவை 35 நாள், ஒரு தடவை 60 நாள் அந்த மாதிரி ஆச்சுன்னா அது வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸ் தான். அதுக்கு காரணம் வந்து பாலிசிஸ்டிக் ஓவரிஸாக இருக்கிறதுக்கு சான்சஸ் ஆர் மோர்.
ஸோ அப்போ வந்து ஸ்கேன் பண்ணி பார்த்து தான் நம்ம அதை கன்ஃபார்ம் பண்ணணும். மற்றபடி யூட்ரஸில் சில ப்ராப்ளம்ஸ், யூட்ரஸில் வந்து யூட்ரஸோட சின்ன சின்ன கட்டிகள், இந்த ஃபைப்ராய்ட் கட்டின்னு சொல்லுவோம், அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கே பீரியட்ஸ் ரெகுலராக இருக்கும். பட் குழந்தை தங்குறதுக்கே லேட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கும். இல்லை இப்போ நான் டெவலப்மெண்ட் பற்றி சொல்லிட்டு இருந்தேன், உங்களுக்கு யூட்ரஸ் டெவலப் ஆகாததை பற்றி பேசணும். பட் யூட்ரஸ் டெவலப் ஆகிருக்கும், பட் அப்நார்மலாக இருக்கும். ஷேப் வைஸ் நார்மலாக ஒரு யூட்ரஸ்னால் ஒரு பேர் ஷேப்பில் இருக்கணும். பட் அப்படி இல்லாமல் ஒரு யூனிகார்னுவேட் யூட்ரஸ்ன்னு சொல்லுவோம், ஒரு ஹாஃப் ஆஃப் தி யூட்ரஸ் மட்டும்தான் டெவலப் ஆகிருக்கும். இல்லைன்னா யூட்ரஸ் வந்து பைகார்னுவேட்டுன்னு சொல்லுவோம், அதாவது யூட்ரஸ் ஒரு கவலோடைஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு கன்ஜெனைட்டலி அப்நார்மல் யூட்ரஸஸில் கூட சில டைம் ப்ரெக்னன்சி தங்குறதுக்கு லேட் ஆகும். இல்லை சம்டைம்ஸ் தங்கி கூட ஏர்லி அபார்ஷன்ஸ் ஆகிட்டுருக்கும். அவங்களுக்கே அறியாமல் ஒரு 35 days 40 days தே மைட் பி recurrent miscarriages மாதிரி ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கும். ஸோ தட் இஸ் ஒன் மோர் இம்பார்ட்டண்ட். இல்லைன்னா ஹார்மோன்ஸ் மட்டும், இப்போ ஹைப்போதைராய்டிசம், தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கே ப்ரெக்னன்சி தங்குறது லேட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கும். தட் இஸ் ஒன் மோர் இம்பார்ட்டண்ட் திங். அண்ட் மேல் சைடில் நிறைய இன்ஃபர்டிலிட்டி பார்க்குறோம். இப்போ இதே கொஞ்சம் சில வருஷங்களுக்கு முன்னாடி குழந்தை என்ன இல்லைன்னா ஒரு பெண்ணை தான் கொஸ்டின் பண்ணுவாங்க. பட் இப்போது நாங்கள் இப்போ இருக்கிற ஃபர்டிலிட்டி டிவிஷன்லலாம் ஒர்க் பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா மேல் ஃபர்டிலிட்டி இஸ் ஆல்மோஸ்ட் கான்ட்ரிபியூட்டிங் 50%ங்கிற மாதிரியே சொல்கிறேன் நான். அந்த அளவுக்கு அதிகமாக மேல் இன்ஃபர்டிலிட்டி பார்த்துட்ருக்கோம் நாங்கள். ஸோ சம்டைம்ஸ் கம்பைன்ட் ஃபேக்டர்ஸ், ஒய்ஃப்லேயும் சில ப்ராப்ளம்ஸ் இருக்கும், ஹஸ்பண்ட்லேயும் சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ மேல் இன்ஃபர்டிலிட்டியில் பார்த்திங்கன்னா கவுண்ட் ரொம்ப கம்மியாக இருக்கிறது, இல்லை கவுண்ட் இருந்தும் மூமெண்ட்ஸ், அதாவது மொட்டிலிட்டி ஆஃப் த ஸ்பெர்ம்ஸ் வந்து ரொம்ப குறைவாக இருக்கிறது, மார்ஃபாலஜிக்கலி ஸ்பெர்ம்ஸ் வந்து ரொம்ப அப்நார்மலாக இருக்கிறது. ஆல் தீஸ் திங்ஸ் வந்து கான்ட்ரிபியூட்டிங் ஃபார் இன்ஃபர்டிலிட்டி. ஸோ ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கல்யாணம் ஆகிட்டு ஒரு 1 year அவங்க நேச்சுரலாக ட்ரை பண்ணி கன்சீவ் ஆகலைன்னா அது வந்து சப்ஃபர்டிலிட்டி இல்லைன்னா இன்ஃபர்டிலிட்டிங்கிற மாதிரி ஒரு டயக்னோஸ் பண்ணி அதுலேருந்து வெதர் ப்ரைமரி இன்ஃபர்டிலிட்டியா இல்லை செகண்டரி இன்ஃபர்டிலிட்டியா அப்படின்னு பார்த்துட்டு ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் பண்ண வேண்டியதாக வரும். நிறைய பேசியிருக்கோம் இன்ஃபர்டிலிட்டிக்கான ரீசன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். பெண்களும் சரி ஆணுக்கும் சரி எப்படி வரும். ஸோ இப்போ இதுக்கான ஒரு சொல்யூஷன், இந்த டயக்னோசிஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு வரும்போது எந்த அளவுக்கு நம்ம மெடிசன்லேயும் ட்ரீட்மெண்ட்லேயும் க்யூர் பண்ண முடியும், இல்லை ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸஸ் வந்து இந்த ப்ரைமரி செகண்டரி கிளாஸிஃபை பண்ணிங்கல்ல, எந்த இடத்துல நம்மளுக்கு வெளியில் எக்ஸ்டர்னல் சப்போர்ட்டும் தேவைப்படுது? நிறைய ஆக்சுவலி வந்து ஒரு 2-3 செக்மெண்ட்ஸாக நம்ம இது 2 செக்மெண்ட்ஸாக அட்லீஸ்ட் நம்ம இதை எடுத்துக்கலாம். ஒன், என்ன மாதிரியான லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் நம்ம பண்ணிக்கலாம் பேசிக்காக. இன்னொன்று வாட் ப்ராப்பர் ஸ்டெப் ட்ரீட்மெண்ட் நம்ம இமீடியட்டாக எடுத்துக்கணும். இப்போது நான் சொன்ன அந்த ஒபிசிட்டி, பாலிசிஸ்டிக் ஓவரிஸ், ஹஸ்பண்ட்ஸில் இருக்கிற அந்த லோ கவுண்ட், இதுக்கெல்லாம் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அவங்களோட லைஃப் ஸ்டைல் நிறைய அதாவது டயட், இம்ப்ராப்பர் டயட், மேபி ஸ்லீப்பிங் ஹேபிட்ஸ் கூட ரொம்ப அப்நார்மல். இப்போ நிறைய எம்என்சிஸில் ஒர்க் பண்ணுற யங் பீப்புள் பார்த்திங்கன்னா அவங்களோட டைமிங்ஸ் ஆஃப் ஒர்க்குக்கும் அவங்களோட டயட்டுக்கும் அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் இருக்கக்கூடிய டைம் எல்லாமே பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ் இன்ஃபர்டிலிட்டி ஜாஸ்தி ஆகிறதுக்கு காரணம். வை இஸ் த ரேட் இன்க்ரீஸிங்? எத்தனை இன்ஃபர்டிலிட்டி கேசஸ் பார்க்குறோம், அத்தனை ஃபர்டிலிட்டி சென்டர்ஸ் கூட அதிகமாகிடுச்சு இப்போது. பட் அந்த அளவுக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதுனால தான் அத்தனை பேருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு ஃபெசிலிட்டிஸ் நெசசரியாக இருக்கும் இப்போது. ஸோ பேசிக்கலி வந்து லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ இதுக்குண்டான கவுன்சிலிங் வந்து வெரி இம்பார்ட்டண்ட். நாங்கள் வந்து வில் ஹாவ் அ நியூட்ரிஷ்னல் கவுன்சிலர் அட் ஆல்சோ த சென்டர். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் சைக்கலாஜிக்கலி கூட ரொம்ப டிஸ்டர்ப்ட் ஆகிடுறாங்க. ரொம்ப யங்ஸ்டர்ஸ் இந்த இதில் ஏஜ்க்கு ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப சீக்கிரம் அவங்க வந்து வெக்ஸ் ஆகிடுறாங்க, இல்லை டிப்ரெஸ்ட் ஆகிடுறாங்க அந்த மாதிரி. ஸோ கவுன்சிலிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபேக்டராக எடுத்துக்கிறோம் ட்ரீட்மெண்ட்டில். அடுத்ததாக வந்து ப்ராப்பர் டயக்னோசிஸ் அண்ட் அன் ஏர்லி டயக்னோசிஸ். அது இப்போது 5 years நான் நிறைய இடத்துல கேம்ப் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம் முதல்லலாம். லைக் வில்லேஜஸ்க்கெல்லாம் நிறைய போவோம். சம்டைம்ஸ் இந்த பெரிஃபரிஸ்க்கு போயிட்டு, இல்லை ஸ்மாலர் வில்லேஜஸ் ஃபார் எக்ஸாம்பிள் காஞ்சிபுரம், மேல்மருவத்தூர்,
இந்த பக்கம் திருவள்ளூர், தென் திருத்தணி, ஆல் தோஸ் பிளேசஸ், ஆம்பூர், நிறைய பிளேசஸில் நாங்கள் கேம்ப்ஸ் எல்லாம் பண்ணும்போது அங்கே பார்த்திங்கன்னா ஈஸிலி அங்கே வர்ற ஒரு 100-150 பேஷண்ட்ஸில் ஈஸிலி ஒரு 50% வந்து மோர் தென் 5 years, மோர் தென் 10 years மேரிடு, பட் ஸ்டில் வெயிட்டிங் ஃபார் ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட். அண்ட் அவங்க வந்து மேபி எக்ஸ்பெண்டிச்சர் பற்றியோ இல்லை ஃபினான்ஷியல் இது பற்றியோ அவங்களால சென்னைக்கோ இல்லை அதர் சிட்டிஸ்க்கோ போக முடியலங்கிற மாதிரி ஒரு கண்டிஷன் கூட இருக்கலாம். பட் பார்த்திங்கன்னா ஒருத்தர் ஒரு 5 years மேரிட் லைஃப் ஒரு செமன் அனாலிசிஸ் கூட பண்ணியிருக்க மாட்டாங்க அவங்க ஹஸ்பண்ட், பட் தேர் வெயிட்டிங் ஆகும் குழந்தை நிற்குங்கிற மாதிரி. அதே மாதிரி 5 years 10 years மேரிட் லைஃப் எப்போயோ ஏதோ ஒரு ஸ்கேன் பண்ணியிருப்பாங்க, அதில் வந்து கட்டி இருக்குன்னு சொன்னாங்கம்மா, அதோட அப்படி விட்டுருப்பாங்க. ஸோ ஏர்லி டயக்னோசிஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட், பிகாஸ் ஏஜ் நெவர் வெயிட்ஸ். இப்போது ஒரு ஈவன் வில்லேஜ் சைட்லலாம் ஓகே 20-22லலாம் கல்யாணம் ஆகிடுறாங்க, பட் இருந்தாலும் 5 years 6 yearsங்கிறது வந்து ஈஸிலி 30 yearsக்கு க்ளோஸாக வந்துடுவாங்க. அண்ட் இப்போ இருக்கிற இதில் பார்த்திங்கன்னா மேபி த நியூட்ரிட்டிவ் ஃபேக்டர்ஸ் அதிலெல்லாம் பார்க்கும்போது நிறைய இந்தியன் விமன் பார்த்திங்கன்னா அவங்களோட ஒவேரியன் ஏஜிங் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வென் கம்பேர்ட் டு த வெஸ்டர்ன் விமன். இது நிறைய ஸ்டடீஸே பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸ்டடீஸ் ஹவ் டோல்ட் அஸ் தட் இந்தியன் விமன் 5 years ரொம்ப சீக்கிரம் வந்து அவங்க ஏஜிங் ஃபேக்டர் ஆகிடுது, ஓவேரியன் ஃபேக்டர். ஸோ ப்ரிமெச்சூர் ஓவேரியன் ஃபெயிலியர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ 30 years ப்ளஸ்லலாம் வந்து நிறைய விமன் வந்து தே லூஸ் தேர் சான்ஸ் டு ஹாவ் எ பேபி 30-35. ஸோ அதனால தான் நாங்கள் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பேபி வித்தின் 30 years இஸ் மோர் சேஃபர்ங்கிற மாதிரி இருக்கும். ஸோ த ட்ரீட்மெண்ட் ஷுட் பி லைக் மோர் ப்ரிசைஸ் அண்ட் மோர் டிரெக்டட் டு த ப்ராப்ளம். அண்ட் இமீடியட் ட்ரீட்மெண்ட்டில் கண்டிப்பாக நிறைய பேருக்கு சான்சஸ் ஆஃப் ப்ரெக்னன்சி இஸ் குட். ஓகே. ஸோ இப்போ நிறைய ஆல்டர்னேட்டிவ் மெஷர்ஸ் வந்திருக்கு. ஸோ எவ்வளோ பெரிய ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் அதை ஓரளவுக்கு நம்ம டயக்னோஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குது. நம்ம டயக்னோஸ் பண்ணோன்னா IUI இல்லைன்னா IVF பண்ணுறதா, இல்லை ICSI முறையா, இல்லை ஹஸ்பண்ட் கவுண்ட் ரொம்ப கம்மி இருந்ததுன்னா வேறு ஏதாவது அந்த டைரெக்டாக ஸ்பெர்ம்ஸ் வந்து டெஸ்டிகல்ஸ்லேருந்து எடுத்தோ இல்லை எபிடைமிஸ்லேருந்து எடுத்துட்டு நம்ம யூஸ் பண்ணுறதாங்கிற அளவுக்கு இருக்குது. இல்லை இஃப் நத்திங் இஸ் பாசிபிள், ஓகே டோனர் எக் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை டோனர் ஸ்பெர்ம்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தே கேன் ஸ்டில் கோ. பட் எல்லாமே வந்து ப்ராப்பர் கவுன்சிலிங் பண்ணிவிட்டு அவங்களுக்கு புரிய வச்சோன்னா இஃப் தே ஆர் வில்லிங் வி கேன் ஹெல்ப் தெம். ஓகே. இப்போது எல்லாருமே வந்து கரியர் ஓரியன்டாக இருக்காங்க மேடம். தே போஸ்ட்போன் த மேரேஜஸ். இப்போது எல்லாரும் ஈக்குவலி விமன் ஆர் ஆல்சோ ப்ரொஃபஷனல் ஆகணும்னு நினைக்கிறாங்க, லைஃப் செட்டில் ஆகணும். ஸோ இப்போ இந்த மேரேஜ் டேஸ் தள்ளி போகிறதுனால 30+ தான் திருமணம் அப்படின்னும் போது முதல் குழந்தையே 30 வயதை தாண்டி போகுது. இது வந்து ஆரோக்கியமான ஒரு சூழல் இல்லைன்னு நிறைய மருத்துவர்கள் சொல்கிறாங்க. இது எப்படி மேடம்? கரெக்ட். பிகாஸ் எங்கர் ஏஜ் குரூப்பில் லைக் 23, ஓகே நம்ம 21ங்கிறது டூ ஏர்லி, பிகாஸ் நிறைய பசங்க இப்போ காலேஜில் இருப்பாங்க அந்த டைமில். ஸோ 23ல மோஸ்ட் எஜுகேஷன் அந்த அண்டர் கிராஜுவேட் எஜுகேஷன் முடிச்சிருக்கிற டைம் 21 to 23க்குள்ளே. ஈவன் இஃப் இட் இஸ் மெடிசன் இன்ஜினியரிங்னு கூட 20 to 23ல முடிச்சிருவாங்க அண்டர் கிராஜுவேஷன். ஸோ நீங்கள் அங்கே எடுத்திங்கன்னா கூட ஐ திங்க் தட் இஸ் த பெஸ்ட் டைம் அவங்க பிளான் ஃபார் அ மேரேஜ். பிகாஸ் அதுக்கு மேலே போகும்போது பெல்விக் இன்ஃபெக்ஷன்ஸ்னால் வரக்கூடிய டியூபல் பிளாக்ஸ் இல்லை டியூப் இன்ஃபெக்ஷன்ஸ், யூட்ரைன் இன்ஃபெக்ஷன்ஸ் அது ரொம்ப காமன். இந்த பாலிசிஸ்டிக் ஓவரி இருக்கிறவங்களுக்கு அதனால் வரக்கூடிய ஒபிசிட்டி ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ், இர்ரெகுலர் பீரியட்ஸ்னால் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் ரொம்ப அதிகம். அதுக்கடுத்தது வந்து எண்டோமெட்ரியாசிஸ்ன்னு சொல்லுவோம். இப்போது ஒரு கர்ப்பப்பை அந்த சினைப்பை பக்கத்தில் இருக்கிற கர்ப்பப்பையில் அந்த எண்டோமெட்ரியம் கர்ப்பப்பைக்குள்ளே இருக்கிற லேயர் வந்து கொஞ்சம் ரிட்ரோக்ரேட் ப்ளீடிங்னால அங்கே டெபாசிட் ஆகிட்டு அதனால் கட்டிகள் டெவலப் ஆகிட்டு ரத்த கட்டிகள் மாதிரி டெவலப் ஆகும். இதில் யூஸ்வலி சிம்டம் பார்த்திங்கன்னா பீரியட்ஸ் டைமில் ரொம்ப பெயின் இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு. ஸோ அப்படி இருக்கிற ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கும் நம்ம ப்ராப்பரான டயக்னோசிஸ் ரைட் டைமில் பண்ணலைன்னா ஒரு ஃபர்டிலிட்டி கிளினிக்கோ இல்லை ஒரு ப்ராப்பரான கைனகாலஜி ட்ரீட்மெண்ட்டுக்கு அவங்க வர்ற டைமில் பார்த்திங்கன்னா அவங்களோட டியூப்ஸ், ஓவரீஸ், யூட்ரஸ் எல்லாமே ஒட்டிக்கிட்டு இருக்கும். அதாவது எண்டோமெட்ரியோசிஸ் வந்து அந்த கிரேட் சொல்வோம், கிரேட் 1, கிரேட் 2, கிரேட் 3, கிரேட் 4. கிரேட் 4 எல்லாம் நான் வந்து 23 year 25 year லேடிலெல்லாம் கூட பார்த்துருக்கேன்.
ஸோ ஏர்லி அவங்களோட டயக்னோசிஸே வந்து வில் பி கிரேட் 3 or கிரேட் 4 endometriosis. அப்போது ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது at 28 years I can only offer them லேப்ரோஸ்கோபி ஃபஸ்ட்டு டயக்னோஸ் பண்ணுறதுக்கும் கிளியர் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுவோம். அதுக்கு அடுத்தது வந்து ஐவிஎஃப் தான் சொல்லணும். ஸோ இது வந்து ஐவிஎஃப் எல்லாம் நம்ம வந்து 35 வயசுலேயே இல்லை 40 வயசுலேயே யூஸ் பண்ணுற ட்ரீட்மெண்ட்டே கிடையாது. இது டிபெண்டிங் ஆன் த டயக்னோசிஸ், டிபெண்டிங் ஆன் த ப்ரெசன்ட் சிச்சுவேஷன், டியூப்ஸ் பிளாக்காக இருக்கும், யூட்ரஸ் நல்லா இல்லை, ஓவேரியன் ரிசர்வ் இப்போவே ரொம்ப கம்மியாக இருக்குன்னா பெட்டர் பிளான் இட் ஆஸ் ஏர்லி ஆஸ் பாசிபிள். ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். நீங்கள் சொல்கிற மாதிரி ஏஜ் ஆஃப் மேரேஜ் லேட் ஆக ஆக ப்ராப்ளம்ஸ் ஆர் மோர். அது மட்டும் இல்லை, ஆஃப்டர் 30 years ஈவன் பிறக்க போகிற குழந்தைக்கும் கூட அந்த ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் அப்நார்மல் பேபிஸ் ஆகக்கூடிய சான்சஸும் ரொம்ப ஹைன்னு சொல்லுவோம். அதாவது டவுன் சிண்ட்ரோம், அந்த மாதிரியான ட்ரைசோமிஸ், அந்த மாதிரியான பேபிஸ் கூட அஃப்கோர்ஸ் அதுக்கெல்லாம் டெஸ்டிங் இருக்குது. 3rd monthலேருந்து 2nd monthலேயே ஒரு டெஸ்டிங் பண்ணுவோம், மறுபடி 5th monthல ஸ்கேன் பண்ணுவோம். ஆல் தோஸ் திங்ஸ் ஆர் தேர். பட் ஸ்டில் பிகாஸ் ஆஃப் தட் ஏஜ் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த ஒரு ஜாப்காகவோ இல்லை ஒரு ஒர்க்கிங் இதுக்காக போகணுங்கிறதுக்காக தே கான்ட் ரிஸ்க் தேர் ஃபேமிலி. ஒரு மகப்பேறு மற்றும் குழந்தையின்மை சிறப்பு மருத்துவர் அப்படிங்கிற முறையில் ஒரு பெண் அந்த வயதுக்கு வந்த நாள் முதல் மாதவிடாய் நிற்கக்கூடிய அந்த காலம் வரைக்கும் சந்திக்கிற பிரச்சனைகள் என்ன, அதற்கான தீர்வு என்ன அப்படின்னு ஒவ்வொரு காலகட்டத்தை பற்றியும் நம்ம விரிவாக பேசியிருக்கோம். குழந்தையின்மைக்கான காரணங்கள் ஆரம்பத்திலேயே தெரிய வரும்போது அதற்கான ஒரு முயற்சிகளை நம்ம எப்படி எடுக்கணும். இன்றைக்கி ஒரு முழுமையான பிரச்சனை இருக்குது அப்படின்னாலும் இன்றைக்கி இருக்கிற நவீன சிகிச்சை முறைகள் மூலமாக அதை எல்லாத்தையும் தாண்டி குழந்தை பெறதுக்கான வாய்ப்புகள் எவ்வளோ தூரம் இருக்குது, என்ன வழிகள்லாம் இன்னைக்கு இருக்கு, மெனுபாஸை கடந்து போற விதம் என்ன, இப்படின்னு நிறைய விஷயங்களை எங்களோட நீங்க முழுமையா பகிர்ந்ததுக்கு நன்றி. இலக்கிய தேடல்கள், வரலாற்று சான்றுகள், இவைகளில் இருந்து நாம் படிக்க தவறியவைகளை நமக்கு அழகு தமிழில் சிறு சிறு தொகுப்புகளாக தொகுத்து வழங்க வருகிறார் பேராசிரியர் சுபவீரபாண்டியன் அவர்கள். நம் வீடியோலேவா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். அண்மையில் சோம வள்ளியப்பன் அவர்கள் எழுதியிருக்கிற உஷார் உள்ளே பார் என்கிற ஒரு புத்தகத்தை நான் படித்தேன். அந்த புத்தகம் வெளிவந்து 10 ஆண்டுகள் ஆகிவிட்டன. என் புத்தக அடுக்கிற்கு வந்தே 2 ஆண்டுகள் ஆகிவிட்டன. ஆனால் அதனை அந்த தலைப்பு ஏதோ எதை பற்றி சொல்லுகிறது என்று எனக்கு விளங்கவில்லை. உஷார் உள்ளே பார் என்று அந்த உஷார் என்கிற தமிழுக்கு அந்நியமான சொல்லும் அதனுடைய பொருள் சட்டென்று புரியாமல் இருக்கிற நிலையும் காரணமாக இருக்கலாம். அந்த புத்தகத்தை நான் புரட்டாமலே இருந்தேன். கிழக்கு பதிப்பகம் அந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறது. இப்போது அதனை படித்து பார்த்தபோது மிக நுட்பமான மனம் பற்றிய செய்திகள் அதிலே அடங்கி இருக்கின்றன என்பதை அறிந்து கொள்ள முடிந்தது. உள்ளே பார் என்று அந்த நூலாசிரியர் சோம வள்ளியப்பன் சொல்லுவது வீட்டுக்குள்ளே பார் என்கிற பொருளிலே அல்ல, உனக்கு உள்ளே பார், உனக்குள் இருக்கிற அந்த மனம் பற்றிய சிந்தனைகளை நீ எண்ணிப்பார் என்பதாக அந்த புத்தகம் அமைந்திருக்கிறது. பொதுவாக சோம வள்ளியப்பன் அவர்கள் பொருளியல் சார்ந்த நூல்களைத்தான் எழுதியிருக்கிறார். நான் இதனை அப்படி கருதினேன். ஆனால் இது மனம் சார்ந்த ஒரு நூலாக இருக்கிறது. நாம் ஒவ்வொருவரும் வெளி உலகத்தை பலமுறை பார்க்கிறோம். ஆனால் நம் மனத்தை உள்நோக்கி பார்க்கிறோமா என்கிற கேள்வி இருக்கிறது. நம்மை நாமே பார்ப்பது தான் நம்முடைய எல்லா பார்வைகளையும் விட பெரியது. உள்ளே பார் என்றவர் சொல்லுவதற்கு காரணம் நம்முடைய மனம் என்பது நான் பல முறை இதே பகுதியில் சொல்லியிருக்கிறேன். நம்முடைய மூளையினுடைய ஒரு பகுதி தான். அது சிலவற்றை மிக இறுக்கமாக தன் நினைவில் வைத்து கொள்ளுகிறது, பலவற்றை தன் நினைவிலிருந்து புறந்தள்ளி விடுகிறது. நேற்றைக்கு முன்தினம் மதியம் என்ன உணவு உண்டோம் என்று கேட்டால் பலருக்கு சட்டென்று நினைவு வருவதில்லை. அதை அப்படி நினைவு வைத்து கொள்ள வேண்டும் என்கிற தேவையும் இல்லை. அதுதான் அதனுடைய அடிப்படை. அது ஒரு மிகப்பெரிய சாகா வரம்பெற்ற நிகழ்வு இல்லை. அன்றைய பசிக்கு அன்றைய உணவு, அந்த உணவு ஒவ்வொரு நாளும் என்ன என்பதை நாம் அப்படி குறிப்பிட்டு வரிசைப்படுத்தி நினைவிலே வைத்து கொள்ள வேண்டியதில்லை. அவற்றையெல்லாம் நினைவிலே வைத்து கொண்டால் நாம் தேவையற்றவைகளை உள்ளே கொண்டு போய் சேர்க்கிறோம் என்று ஆகும். ஆனால் ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்னால், 50 ஆண்டுகளுக்கு முன்னால் சிறுவனாக இருக்கிற போது நடந்த சில நிகழ்ச்சிகள் நமக்கு அப்படியே நெஞ்ச திரையிலே இருக்கின்றன, மனத்திலே இருக்கின்றன. அது அப்படியே நினைவுக்கும் வருகின்றன. எப்படி நேற்றைக்கு முன்தினம் உண்ட உணவு வகைகள் எவை என்று நமக்கு நினைவிலே இல்லை.
ஆனால் 40 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு வகுப்பறையில் நடந்தது நமக்கு நினைவிருக்கிறதே என்றால் அங்கே தான் மனம் தீர்மானிக்கிறது. எது தனக்கு தேவை, எது தனக்கு தேவையில்லை என்று தீர்மானிக்கிறது. எவற்றையெல்லாம் தேவை என்று முடிவெடுக்கிறது என்றால் இட் டேக்ஸ் ஆல் பாசிட்டிவ் ஸ்ட்ரோக்ஸ் என்று அவர் சொல்லுகிறார். அதாவது பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஸ்ட்ரோக்ஸ், ஈவன் நோ ஸ்ட்ரோக்ஸ். எந்த விதமான பெரிய தாக்கத்தையும் ஏற்படுத்தாத சில நிகழ்வுகளும் கூட நம் நினைவில் நிற்கும். பொதுவாக பாசிட்டிவ் ஸ்ட்ரோக்ஸ் என்றால் ஒரு நல்ல விதமான தேவையான தாக்கங்கள், இன்னொரு பக்கம் தேவையற்ற தீய தாக்கங்கள், இரண்டும் நம்மிடத்திலே இருக்கும். அவர் சில சின்ன சின்ன நிகழ்ச்சிகளை சொல்லுகிறார். வகுப்பிலே படித்து கொண்டிருக்கிற போது விளையாட்டிலே எல்லோருமாக சேர்ந்து விளையாடுகிற நேரத்தில் அவன் எனக்கு வேண்டும், இவன் இந்த குழுவிற்கு வேண்டும் என்று பிரித்து கொண்டிருந்தார்கள். இவரை யாரும் கேட்கவில்லை. அப்போது அந்த பக்கமாக வந்த விளையாட்டு ஆசிரியர், இவன் நல்லா விளையாடுவான், இவனை சேர்த்துங்க என்று சொன்னாரே, அந்த சின்ன செய்தி தன் நெஞ்சில் படிச்சென்று இன்னமும் பற்றி கொண்டிருக்கிறது என்று அவர் எழுதுகிறார். அது ஒன்றும் உலக புகழ்பெற்ற நிகழ்ச்சி இல்லை. ஆனால் முதலாக கிடைத்த, ஆங்கிலத்தில் சொன்னால் த ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் ஸ்ட்ரோக், முதலாக கிடைத்த ஒரு பெரிய நல்ல தாக்கம், அந்த தாக்கம் நெஞ்சில் அப்படியே படிந்து கிடக்கிறது. அதுபோலவே மிக மோசமான தாக்கங்களும் கூட இருக்கின்றன. பள்ளியிலே படித்து கொண்டிருக்கிற போது அவருடைய ஊராக திருப்பாதிரி புலியூர், கடலூருக்கு பக்கத்தில் இருக்கிற திருப்பாதிரி புலியூரை சொல்லுகிறார். அங்கே படித்து கொண்டிருக்கிற போது இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடந்த வேளையில் ஒரு 4-5 நாள்கள் பள்ளிகளை எல்லாம் மூடிவிட்டார்கள். பள்ளிகள் மூடப்பட்டு விட்டன என்று சொன்னாலே பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி இருப்பதை நாம் பார்க்கிறோம். அடிப்படையில் அப்படி இருக்கக்கூடாது. பெரும்பாலும் காலையிலே பள்ளிக்கு போகிற பிள்ளைகளின் முகங்களையும் நாம் பார்க்கலாம், பள்ளி விட்டு வெளியே வருகிற பிள்ளைகளின் முகங்களையும் பார்க்கலாம். வெளியே வருகிற போது பிள்ளைகளுக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது. ஆனால் உண்மையாக பள்ளிக்கூடத்துக்கு உள்ளே போகிற போது அந்த மகிழ்ச்சி நமக்கு வர வேண்டும். அதுதான் கல்விக்கும் நல்லது, நமக்கும் நல்லது. அதுபோல் ஒரு பள்ளிக்கு விடுமுறை விட்டுவிட்டால் மாணவர்கள் ஒரு பெருமகிழ்ச்சி அடைகிறார்கள், இன்றைக்கும் அடைவார்கள். அப்படி ஒரு பெருமகிழ்ச்சியோடு வீட்டுக்கு ஓடி வந்த ஒரு சிறுவன், அவருடைய நிகழ்வு தான். அங்கே அமர்ந்திருந்த அவருடைய பாட்டியை ஓடி போய் கட்டிப்பிடித்து கொள்ளுகிறான் அந்த குழந்தை. அப்படி கட்டிப்பிடித்து கொள்வதற்கு அவனுக்குள்ளே இருக்கிற பெரிய மகிழ்ச்சி காரணம். ஆனால் பாட்டி என்ன செய்கிறாள் என்றால், சட்டென்று கோபப்பட்டு அவனை கீழே தள்ளி விடுகிறாள். என்னடா அது புரட்டாசி மாதம் அதுவுமா திடீர்னு வந்து இப்படி கட்டி பிடிச்சிக்கிறியே என்று பாட்டி கோபப்படுகிறாள். எனவே இந்த இடத்தில் பாட்டிக்கு அவருடைய சடங்குகள் முக்கியம். ஆனால் இந்த சிறுவனுக்கு இத்தனை அன்போடும் பாசத்தோடும் நாம் ஓடி வந்து கட்டிக்கொள்ளுகிற போது நம்மை அவர் புறந்தள்ளி விட்டாரே என்கிற கோபம் மேலோங்கி நிற்கிறது. அதைத்தான் இவர் சொல்லுகிறார், இது நெகட்டிவ் ஸ்ட்ரோக், எதிர் திசையிலான ஒரு தாக்கம். இதுவும் மூளையில் படிந்து கிடக்கிறது. எப்படி ஒரு நல்ல தாக்கம் படிந்து கிடக்கிறதோ அப்படி எதிர் நிலையிலான தாக்கமும் நமக்குள் படிந்து கிடக்கிறது. எத்தனையோ ஆண்டுகள் ஆகிவிட்டன. அவ்வளவு தூரம் நினைவிலே வைத்துக்கொள்ள வேண்டிய செய்தியும் இல்லை இது. ஆனாலும் கூட இது என் மனத்தின் ஒரு பகுதியில் அப்படியே இன்றைக்கும் படிந்து கிடக்கிறது என்று இந்த 2 நிகழ்ச்சிகளையும் அவர் சுட்டி காட்டுகிறார். அதுபோல நோ ஸ்ட்ரோக், எந்த தாக்கத்தையும் ஏற்படாத சில நிகழ்வுகள் கூட எப்போதும் நமக்குள் படிந்து கிடக்கும். அதற்கான காரணத்தை உளவியல் வல்லுநர்கள்தான் ஆராய்ந்து சொல்ல வேண்டும். அது நமக்குள்ளே ஒரு பெரிய ஊக்கத்தை ஏற்படுத்தவில்லை, நமக்குள்ளே ஒரு எதிர்நிலை தாக்கத்தையும் ஏற்படுத்தவில்லை. அது ஒரு சாதாரண நிகழ்ச்சி, எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தவில்லை. ஆனால் அதுவும் கூட சில நேரங்களில் நமக்கு நினைவில் இருக்கிறது. எது நினைவில் இல்லை? மிக அண்மையில் நேற்றைக்கு யாரோடு பேசி கொண்டிருந்தோம், என்ன பேசி கொண்டிருந்தோம், முன்பு 3 நாட்களுக்கு முன்பு என்ன உணவு உண்டோம், இது போன்ற செய்திகள் நமக்கு நினைவில் இல்லை. அப்படியானால் நமக்கு நினைவாற்றல் இருக்கிறதா இல்லையா என்று கேட்டால் இருக்கிறது. ஆனால் எதை தக்க வைத்து கொள்ள வேண்டும், எதை தள்ளிவிட வேண்டும் என்பதை மனம் முடிவு செய்கிறது. எதில் நமக்கு ஈடுபாடு இருக்கிறதோ அல்லது எதில் நமக்கு காயம் ஏற்படுகிறதோ அதனை மனம் இருத்தி கொள்ளுகிறது. தேவையில்லை என்று மனம் கருதுமானால், பெரிய பாதிப்பு இதனால் எதுவும் தனக்கு ஏற்படவில்லை என்று கருதுமானால் அதனை புறந்தள்ளி விடுகிறது. எனவே மனத்தில் தங்குகிறதா இல்லையா என்பதுதான் கேள்வியே தவிர மனத்தினால் தக்க வைத்து கொள்ள முடியுமா முடியாதா என்று கவலைப்பட வேண்டியதில்லை. நம்முடைய மூளை தேவைக்கு மேற்பட்ட நினைவுகளை கூட உள்ளிருத்தி வைத்து கொள்ளுகிற ஆற்றல் மிக்கதாகவே இருக்கிறது. அதனை நீங்கள் உள்நோக்கி பாருங்கள். உஷார்,
அதாவது கவனம், நீங்கள் உள்நோக்கி பாருங்கள் என்கிறார் நூலாசிரியர் சோமவள்ளியப்பன். நாம் கற்ற கல்விக்கு ஏற்ப வேலை வாய்ப்புகள் அமைத்துக் கொள்வது என்பது மிகவும் கடினமான ஒன்று. எனவே வேலை வாய்ப்புகளுக்கு ஏற்ற கல்வி முறைகள் என்ன என்பதை பற்றி அறிந்து கொள்வதே இந்த பகுதி. நம் விடியலை வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஆலோசனை நேரம். வணக்கம். நம்ம இந்த ஆலோசனை நேரம் நிகழ்ச்சி மூலமாக ஒரு பட்டதாரி இளைஞர் என்ன மாதிரியான வேலைகளுக்கெல்லாம் அவர் தகுதியானவர், அரசு மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களில் என்ன மாதிரியான பணிகள்லாம் இருக்கின்றன, அந்த பணிகளுக்கான தேர்வுகள் யார் யார் நடத்துகிறாங்க, எந்த அமைப்பு நடத்துது, அந்த தேர்வினுடைய தேர்வு முறைகள் என்ன, அதற்கு தயாராகக்கூடிய முறைகள் என்ன, இந்த மாதிரி விஷயங்கள் குறித்து தொடர்ச்சியாக பேசிட்டு வந்துட்டுருக்குறோம். அந்த வகையில் நம்ம போன வாரம் பேசும்போது ஐஎஃப்எஸ் தேர்வுகள், அதில் இருக்கக்கூடிய நேர்முக தேர்வு, அதாவது முக்கியமாக பர்சனாலிட்டி டெஸ்ட் என்ன அப்படிங்கிறத பற்றி பேசினோம். ஒரு ரீகாலுக்காக நம்ம என்ன பேசினோம் நினைவுபடுத்திக்கலாம். அது பர்சனாலிட்டி, அதாவது ஆளுமைன்னா அதில் அவுட்வர்ட் மார்க் ஆஃப் பர்சனாலிட்டி, வெளிப்புற தோற்றம், ஆளுமையின் வெளிப்புற தோற்றம், ஆளுமையின் உள்புற தோற்றம் அப்படிங்கிற ரெண்டு விஷயத்தை பற்றி பேசினோம். அதில் வெளிப்புற தோற்றம் என்ன அப்படிங்கிறது பேசும்போது ஒருவர் அவருடைய இயற்கையான தோற்றம் அப்படிங்கிறது அவருடைய ஆளுமையை தீர்மானிக்காது. அந்த இயற்கை தோற்றத்தை அவர் பயன்படுத்தி எப்படி தன்னை வெளிப்படுத்தி கொள்கிறார் அப்படிங்கிறத ஆளுமை அப்படிங்கிறத பற்றி நம்ம சொன்னோம். அதில் உடை எப்படி அணியணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசணும். உடையினுடைய தேர்வு முறை அப்படின்னு பேசணும். ரெண்டாவது அதிலே அந்த அவுட்வர்ட் மார்க் ஆஃப் பர்சனாலிட்டியில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, நாம் எப்படி நடந்துக்கிறோம், ஒரு குழுவிட்ட பேசும்போதோ, ஒரு டீம் ஒர்க்கராக இருக்கும்போதோ, அல்லது நம்மளோட சக மனிதர்களிடம் நாம் எவ்வாறு நடந்து கொள்கிறோம், நம்மளுடைய பிஹேவியர் எப்படி இருக்குது, இதை தான் அவுட்வர்ட் மார்க் ஆஃப் பர்சனாலிட்டின்னு சொல்லுவோம் அப்படின்னு சொன்னோம். அதாவது ஒருவர் பேசுகிற போது, ஒரு இன்டர்வியூவில் நீங்கள் போய் உட்காடுறீங்க, உங்கள் வீட்டுக்கே ஒரு கெஸ்ட் ஒருத்தர் வர்றார், ஒரு விருந்தினர் ஒருத்தர் வந்திருக்காரு, உங்கள் நண்பர் வந்திருக்கிறாரு, இல்லை உங்கள் அப்பாவுடைய நண்பர் வந்திருக்கிறாரு. என்ன எதிர்பார்க்குறாங்க, நீங்கள் அவரை கிராஸ் பண்ணி உள்ளே போகிறீங்க. போகும்போது யாராக இருந்தாலும் சரி, நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிறார் அப்படிங்கிறனால நம்ம ஃபிசிக்கலாக என்ன செய்வோம், அவரை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணுவோம், ஒரு புன்னகை காட்டுவோம், வாங்க அப்படின்னு கேட்போம். நல்லா இருக்கீங்களான்னு தெரிந்தவராக இருந்தால் நல்லா இருக்கீங்களான்னு கேட்போம். தெரியாதவராக இருந்தால் நம்ம அறிமுகப்படுத்துவோம். நான் என்னுடைய பேர் இது, நான் இவர் யாரை பார்க்க வந்திருக்கீங்களோ, எங்கள் அப்பா பேர் சொல்லி என்னுடைய பையன் நான் அப்படின்னு கேட்போம். அப்போ அவர் ஒரு கனெக்ட் வரும், அவருக்கும் உங்களுக்கும் ஒரு கனெக்ட் வரும். இதை தான் நம்ம அவுட்வர்ட் மார்க் ஆஃப் பர்சனாலிட்டி அப்படிங்கிறோம். கை குலுக்கிறது, போனோடனே இந்த மாதிரி விஷயங்கள். இதில் சில அடிப்படை எட்டிகட்டிஸ்ன்னு சொல்லுவோம். அந்த எட்டிகட்டிஸை நம்ம ஃபாலோ பண்ணுறோமா அப்படிங்கிறத நம்மளோட அவுட்வர்ட் மார்க் ஆஃப் பர்சனாலிட்டியை டிட்டர்மைன் பண்ணுவோம். இது இன்டர்வியூலையும் போய் உட்காந்து பார்த்திங்கன்னா, ஒரு போர்டு மெம்பர்ஸ் 5 பேர் இருக்கிறாங்க, அவங்க ஒரு கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா அந்த கேள்வியை கவனமாக வாங்கணும், அந்த கேள்வியை அவங்கள கவனிக்கணும். முக்கியமாக அவங்க கேள்வி கேட்பவருடைய கண்ணை பார்க்க வேண்டும், கண்ணை பார்த்து பேசுகிறது, அது ஒரு முக்கியமான ஒரு அவுட்வர்ட் மார்க் ஆஃப் பர்சனாலிட்டி. அப்புறம் அவர் கேட்ட கேள்வி காதில் கரெக்டாக கவனமாக வாங்கிக்கிட்டு அவருக்கு பதில் சொல்லணும். பதில் சொல்லுகிற போது நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், ஒரு போர்டுக்கு பதில் சொல்கிறோம். ஒரு மனிதர் கேள்வி கேட்குறாரு, ஒரு இன்டர்வியூ போர்டு மெம்பர் கேள்வி கேட்குறாருன்னா அவரை பார்த்து, அவர் பேசுகிற போது அவரை பார்த்து கவனிப்பதுங்கிறது ஒரு அவுட்வர்ட் மார்க் ஆஃப் பர்சனாலிட்டி, ஒரு முக்கியமான விஷயம். பட் நாம் விடையளிக்கிற போது நாம் அந்த ஒரு மனிதருக்கோ அந்த ஒரு மெம்பருக்கு நம்ம விடை அளிக்கலை, நாம் விடையளிக்கிறது அந்த போர்டுக்கு, அந்த குழுவினருக்கு. ஸோ அந்த குழுவினர் அனைவரையுமே பார்க்க வேண்டியது நம்ம ஐபால் ரொட்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாருமே பார்க்கணும், அதாவது எல்லாருக்குமான ஒரு முக்கியத்துவத்தை தர வேண்டும். இதை தான் நம்ம அவுட்வர்ட் மார்க் ஆஃப் பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபிசிக்கலாக நம்ம பழக தான் வரும். ஸோ நாம் அந்த அக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி உடை அணிஞ்சிக்கிறது. ஏன் நம்ம இன்டர்வியூக்கு போகும்போது பொதுவாக நம்ம ஊரில் என்ன சொல்கிறாங்க, ஆண்களாக இருந்தால் டை கட்டிட்டு போகணும் அப்படிங்கிறாங்க. ஏன் டை கட்டிட்டு போகிறோம்? டை கட்டிட்டு போகிறதுனால என்ன இன்டர்வியூவில் என்ன மாறுதல் ஏற்பட்டுற போகுது அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. இப்போ நீங்கள் யூபிஎஸ்சி ஐஏஎஸ் தேர்வுக்கான இன்டர்வியூ பார்த்திங்கன்னா மே மாதம் டெல்லியில் நடக்கும். வெயில் 48 டிகிரி 49 டிகிரி இருக்கும். அந்த 49 டிகிரியில் கழுத்தை இருக்கிற மாதிரி டையை போட்டுட்டு போகிறதுனால நமக்கு என்ன கிடைக்க போகுது? அது நம்மளுடைய எதையாவது மாற்ற போதா அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடையாது. என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இன்டர்வியூ போர்டு மெம்பருக்கு நாம் ஒரு விஷயத்தை சொல்கிறோம். என்ன சொல்கிறோன்னா, இந்த நிகழ்வு, இந்த ஈவெண்ட் எனக்கு ரொம்ப முக்கியமானது, நான் இது என்னுடைய வாழ்க்கையினுடைய மிக முக்கியமான ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன், அதனால தான் நான் என்னை இதற்காகவே தயார்படுத்தி கொண்டு வந்திருக்கிறேன். நான் தயார்படுத்தி கொண்டு வந்திருக்கிறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு எப்படி காட்ட முடியும்? ஒரு டை போடுறது மூலமாக காட்ட முடியும். ஒரு ஃபுல்லாம் ஷர்ட் போட்டு கண்ணா பின்னான்னு கையை மடக்கி விடாமல் ஒரு டீசெண்டாக கை கஃப் மாட்டிட்டு ஒரு டை கட்டிட்டு நான் நீட்டாக என்னை ப்ரெசென்ட் பண்ணுகிற போது நான் என்ன சொல்கிறேன் அவர்கிட்ட, இந்த ஈவெண்ட் எனக்கு முக்கியம், நீங்கள் எல்லாருமே ரொம்ப முக்கியம், நீங்கள் ரொம்ப ஒரு சீரியஸான ஒரு பணியில் இருக்கிறீங்க, நீங்கள் யாருமே இங்கே ஒரு விளையாட்டாக இங்கே வரவில்லை, அது எனக்கு நல்லா புரியுது,
எனக்கான முக்கியத்துவத்தை நீங்கள் தந்திருக்கிறீர்கள், எனக்கான டைமை நீங்கள் ஒதுக்கியிருக்கீங்க, அதை நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படிங்கிறத நம்மளுடைய தோற்றத்தின் வாயிலாக அவர்களுக்கு சொல்கிறோம், பகர்றோம். அதனால தான் அந்த அவுட்வர்ட் மார்க் ஆஃப் பர்சனாலிட்டியில் ட்ரெஸ்ஸிங் பிகம்ஸ் இம்பார்ட்டண்ட். இல்லாட்டா வந்து நீங்கள் இன்டர்வியூக்கு போகும்போது ஷார்ட்ஸில் கூட இன்டர்வியூ போகலாம், ஷூஸ் போடாமல் போகலாம், டை கட்டாமல் போகலாம், இன் பண்ணாமல் போகலாம். இது எதுவுமே தவறே கிடையாது. இப்போ நான் இங்கே வந்து உட்காந்து பேசுகிறேன் அப்படின்னா இது போல் வந்து ஒரு ஃபார்மலான ட்ரெஸ்ஸில் வந்து நான் உட்காந்து பேசணும்னு அவசியமே கிடையாது. ஏன் அதை பேசுகிறோம்? ஏன்னா இந்த வியூவர்ஸ் எனக்கு முக்கியம், இந்த சேனல் எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்குது, இந்த நிகழ்ச்சி ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத நான் வந்து எப்படி சொல்ல முடியும்? இதன் அடிப்படை தான், இதன் வாயிலாகத்தான் நான் சொல்ல முடியும். இதே தான் இன்டர்வியூக்கும் பொருந்தும். அதனால தான் அவுட்வர்ட் மார்க் ஆஃப் பர்சனாலிட்டி அப்படிங்கிறது வந்து இம்பார்ட்டண்ட். இதுதான் அவுட்வர்ட் மார்க் ஆஃப் பர்சனாலிட்டி. பட் இது எந்த வகையிலையும் வந்து உங்களுடைய ஆளுமையை முழுமையான ஆளுமையாக இது ஆகவே ஆகாது. முழுமையான உங்களுடைய ஆளுமை எங்கே வருதுன்னு சொன்னால், எங்கே இருக்குதுன்னு சொன்னால் உங்களுடைய உள்ளே இருக்குது. அதாவது உங்களுடைய தன்னம்பிக்கை, கான்ஃபிடென்ஸ்னு சொல்கிற அந்த கான்ஃபிடென்ஸில் இருக்குது. ரெண்டாவது உங்களுடைய ஆட்டிடியூட், உங்களுடைய ஒரு வாழ்க்கையை நீங்கள் பார்க்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் பார்க்கக்கூடிய நோக்கு, எந்த நோக்கில் நீங்கள் பார்க்குறீங்க, பாசிட்டிவாக பார்க்குறீங்களா நெகட்டிவாக பார்க்குறீங்களா, அதில் இருக்குது. மூன்றாவது உங்களுடைய கருத்தாக்கம், என்ன மாதிரி உங்களால் கருத்தாக்க முடியுது, உங்களுடைய கருத்துக்கள் எப்படி இருக்குது, அது வந்து தெளிவான கருத்துக்களாக இருக்குதா, ஒரிஜினலான கருத்துக்களாக இருக்குதா, நீங்கள் அதில் வந்து உங்களுடைய சிந்தனையை நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்களா, மைண்ட் அப்ளை பண்ணியிருக்கீங்களா, அதில் இருக்குது. நாலாவது ஆப்டிமிசம், நீங்கள் எதிர்மறை சிந்தனை உடையவரா நேர்மறை சிந்தனை உடையவரா. பெசிமிஸ்ட்னா எதிர்மறை சிந்தனை, ஆப்டிமிஸ்ட்னா நேர்மறை சிந்தனையுடையவர். ஒரு கருத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை பார்க்கும்போது நேர்மறையாக பார்க்கிறீர்களா அல்லது எதிர்மறையாக பார்க்கிறீர்களாங்கிறது முக்கியம். இதை தான் வந்து அவங்க பர்சனாலிட்டி டெஸ்ட்டில் வந்து பார்க்குறாங்க. ஏன்னா ஒரு நம்ம ஐஏஎஸ் தேர்வுகள் குறித்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த பர்சனாலிட்டி டெஸ்ட்டை பற்றி பேசணும். அதுலேயும் நான் இதே தான் சொன்னேன் உங்களுக்கு. அது நேர்மறை சிந்தனை இருக்கக்கூடியவர் தான் வந்து ஒரு தலைமை ஏற்று ஒரு குழுவை நடத்தி கொண்டு போக முடியும். ஒரு சேயிங் இருக்குது, அதாவது 1000 சிங்கங்கள் கொண்ட ஒரு படையை ஒரு ஆடு வழி நடத்துமேயானால் அந்த படை தோற்கும். 1000 ஆடுகளை கொண்ட ஒரு படையை ஒரு சிங்கம் வழி நடத்துமேயானால் அந்த படை வெற்றி கொள்ளும், ஜெயிக்கும். இதுக்கு என்ன இந்த 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 சேயிங்கிற இந்த கதையினுடைய பின்னணி தத்துவம் என்னன்னு சொன்னால், தலைமை ரொம்ப முக்கியம். சிங்கமும் ஆடும் வந்து இந்த இடத்துல வந்து தலைமை பண்புக்கு வந்து ஒரு குறியீடாக காட்டுறாங்க. சிங்கத்தினுடைய பண்பு என்ன, அது வந்து ஒரு குழுவை தலைமையேற்று நடத்தும்போது சரியான திட்டமிடுதல் இருக்கும், பாசிட்டிவான அப்ரோச் இருக்கும், ஜெயிக்க தான் போகிறோம் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவான நேர்மறை சிந்தனை இருக்கும். மூன்றாவது யார் என்னென்ன செய்யணுங்கிறத அது அந்த குழுவுக்கு பிரித்து கொடுக்கும். இதனால் இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அவன் கண் விடல்னு திருவள்ளுவர் சொன்ன மாதிரி அது எங்கே கொடுக்கும், அந்த தலைமை என்ன செய்யும், யாருக்கு எது முடியுமோ அவனுக்கு அந்த பணியில் அவனை இருத்தும். இதுதான் வெற்றிக்கான அடிப்படை. அப்போ ஒரு தலைமை பண்புக்கு போகக்கூடியவனுக்கு இது இருக்கணும். அதனால தான் இந்த 4 விஷயத்தையும் முக்கியமாக பார்ப்பாங்க. ஸோ எதிர்மறை சிந்தனை இருக்கக்கூடாது, நேர்மறை சிந்தனை இருக்கணும், ஒரிஜினல் தாட் இருக்கணும், கருத்துக்கள் இருக்கணும், உங்களுடைய நோக்கம் இருக்கணும். இது எல்லாத்துக்கும் அடிப்படை உங்களுடைய தன்னம்பிக்கை இருக்கணும். இந்த தன்னம்பிக்கை அடிப்படையை வச்சு தான் வந்து எல்லாமே ரிவால்வ் ஆகும். இதைத்தான் அவங்க பரிசோதிக்க போகிறாங்க. ஸோ இது எப்படி கருத்தாக்குறது அப்படிங்கிறது குறித்து நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். மீண்டும் நம்ம ஆலோசனை நேரத்தில் அடுத்த எபிசோடில் பார்க்கும்போது ஆளுமை தேர்வு பற்றி இன்னும் கொஞ்சம் விரிவாக பேசலாம். நன்றி, வணக்கம்.